அவரையும் கர்த்தரை ஆசீர்வதித்து பாதுகாத்து நிறுத்துவாராக. ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் இரக்கமும் நமக்கு உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் ஒரு வசனத்தை தியானம் செய்யலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 62 6வது வசனம். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலமும் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாப பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் ஜாமக்காரனை குறித்து தியானம் செய்ய போகிறோம். ஜாமக்காரன்னா யாரு? ஜாமக்காரனுக்குள்ள இருக்கக்கூடிய தனித்துவமான மகத்துவமான அந்த குணாதிசயங்கள் என்ன? இந்த ஜாமக்காரனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தியானிக்கும் போது அநேக காரியங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். முதலாவது, ஜாமக்காரன் அப்படின்னா யாரு? நம்ம தெரிந்து கொள்ளும்படியாய் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஜாமக்காரன்னா யாரு அப்படின்னா, ஜாமக்காரன் அந்த நாட்களில் இருக்கக்கூடிய மிக பெரிய பட்டணங்களில இரவிலும் பகலிலும் காவல் காக்கக்கூடிய, பட்டணத்தை காவல் காக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு வாட்ச்மேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த ஜாமக்காரன் ராஜாவுக்கு ஈக்குவல். இப்போ ராஜா ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிறார். ஒரு பட்டணத்தை தலைநகரமாக கொண்டு அந்த தேசத்தின் குடிகளுக்கு நன்மை செய்கிறவர் தான் ராஜா. ஆனால் இந்த ஜாமக்காரன் மாத்திரம் இல்லை அப்படின்னா, ராஜாவால் தன்னை தாக்க வருகிற எதிரி நாட்டு படைகளிலிருந்து காப்பாற்றி தன் ஜனங்களை காப்பாற்ற முடியாது. ஆக இந்த ஜாமக்காரன் எப்படிப்பட்டவன் என்றால், எழுத்தின்படியே ராஜா ஒரு வல்லமை உடையவர். ஆனால் அங்கே ஸ்பிரிச்சுவலி பார்க்கும்போது இந்த ஜாமக்காரன் அவ்வளவு பெரிய அந்த ராஜ்யத்திலேயே மிக முக்கியமான வல்லமை உடையவராக திகழ்வதை நம்ம ஆவிக்குரிய ரீதியில் இந்த ஜாமக்காரனை நாம் கண்டுகொள்ளலாம். அதனால இந்த ஜாமக்காரனுடைய முக்கியத்துவமும் இந்த ஜாமக்காரனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த விசேஷித்த குணாதிசயங்கள் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த ஜாமக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த நாட்களில் ராஜாக்கள் அரசாட்சி செய்யும் போது தலைநகரமாக ஒரு பட்டணம் இருக்கும். அந்த தலைநகரமான பட்டணத்தில் சுற்றி மதில் சுவர் இருக்கும். மதில் சூழ்ந்த பட்டணம். மதில் சூழ்ந்த பட்டணம் விலையேற பெற்ற பட்டணம். அது மகிமையின் பட்டணம். அந்த பட்டணத்தில் பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பட்டணத்தில் ஜீவன் இருக்கிறது என்று நாம் பலமுறை இந்த மதில் சூழ்ந்த பட்டணத்தை நாம் தியானம் செய்திருக்கிறோம். அப்போ எதிரி நாட்டு படைகள், எதிரி ராஜா என்ன செய்வார் அப்படின்னா, எதிரி நாட்டு ராஜா என்ன செய்வார்னா, முதல்ல தலைநகரத்தை அடிக்க வருவோம். இப்போ தலைநகரை அடிச்சிட்டோம்னா, தலைநகரை பிடிச்சிட்டோம்னாக்கா அந்த தேசத்தையே பிடிச்சிடலாம். அப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா கவனிங்க, நம்முடைய வீட்டில் நம்ம இன்னைக்கு அநேக சத்துருக்கள், இன்னைக்கு போராட்டம், குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள், எதிரியாகிய பிசாசு இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் போராட்டத்தையும் பிரச்சனையும் கொடுத்து. ஏன்னா தேவன் நம்மை சமாதானமாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அவர் சமாதான கர்த்தர். ஆனால் இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் அப்படிப்பட்டதான ஒரு சமாதானம் இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஜாமக்காரனுடைய குறைபாடு. அங்கே ஜாம காக்கிறவன் சரியா இல்லைன்னா அந்த தேசமே விழுந்துரும். நல்லா கவனிக்கணும். அப்படின்னா இன்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல சமாதானம் இல்லை, அல்லது குடும்பத்திலேயோ அல்லது சபையில கூட பார்த்தீங்கன்னா சில சகோதரர்களுக்கு மத்தியில் சமாதானம் இருக்காது. அப்படியானால் என்ன பிரச்சனைன்னா, ஜாமக்காரன் விழுந்துட்டான் அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக அங்கே என்ன செஞ்சாங்க, அங்கே சமாதானம் குலைந்து விட்டது, அந்த ராஜ்யமே விழுந்தது. ஆக ஒரு ராஜ்யமே விழுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது யார் என்றால் இந்த ஜாமக்காரன். ஆக ஜாமக்காரன் கொஞ்சம் அசந்து விட்டால் கூட, ஒரே ஒரு இமை பொழுது அவன் கண் அசைத்தால் கூட அந்த பட்டணமே, அந்த தேசமே விழுந்து விடும். எதிரி நாட்டு ராஜா கிட்ட விழுந்து போயிட்டு அங்கே சின்ன பின்னமாக சிதைந்து விடும். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள், நிறைய பேருடைய மனது இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க சுபாவ ரீதியாய் ஒரு ஜாமக்காரனுடைய கேரக்டர் நாம் எடுத்து பார்த்து அதிலிருந்து பல ரகசியங்களை கற்றுக்கொள்வோமே ஆனால் நாம் சமாதானத்துக்கு நேராக உட்படலாம்.
நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே அவர் நசுக்கி போடுவாராக. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராக என்று ரோமர் நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு சாத்தானை நாம ஜெயிக்கணும்னா நம்முடைய எதிரி ஆகிய மாம்சம், பிசாசு, உலகம் என்கின்ற இந்த பொல்லாத அந்தகாரத்தை ஜெயிக்க வேண்டுமே ஆனால் நாம் முதலாவது ஜாமக்காரராக இருக்க வேண்டும். இப்ப ஜாமக்காரனுக்கு இருக்கக்கூடிய தகுதி குணாதிசயங்கள் இன்றைக்கு ஒரு 5 குணாதிசயங்களை பார்க்க போறோம். எத்தனை குணாதிசயம்? 5 குணாதிசயங்களை பார்க்க போறோம். முதலாவது, கர்த்தர் நம்மை இந்த சத்தியத்துக்கு நிறைய வழிநடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடுவாராக. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 62:6. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. முதலாவது, இந்த ஜாமக்காரன் எங்கே இருக்கிறான் என்றால் மதில் மேல் இருக்கிறான். ஆக இந்த ஜாமக்காரன் இருப்பது ஒரு மகிமையின் தேசத்துல, ஒரு மகிமை அடைந்த தேசத்துல, ஒரு மகிமை அடைந்த பட்டணத்துல. ஏனென்றால் மதில் என்றாலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவர் அழைத்து கொண்டு வந்தபோது, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் அது வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பட்டணம் என்று கர்த்தர் அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். வானத்தை அளாவிய என்பது மகிமை அடைந்த, ஆக மகிமை அடைந்த பட்டணம் என்பது அது எருசலேம் பட்டணமே. ஆக முதலாவது, இந்த ஜாமக்காரன் எந்த இடத்துல இருக்கிறான் என்று பார்த்தால் அவர் மகிமை அடைந்த பட்டணத்திலே அவன் இருக்கிறான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் போது வாசிக்க பார்க்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 3:5. அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பால்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது. அவைகள் அன்றி மதில்கள் இல்லாத பட்டணங்களும் அநேகம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பட்டணங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா உயர்ந்த மதில்கள், அது வானத்தை அளாவிய மதில் என்று உபாகம புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக இந்த வானத்தை அளாவிய மதில் என்பது அது ஒரு மகிமையின் பட்டணம். அந்த மகிமையின் பட்டணத்துல பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் என்னவென்று சொன்னால், நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே தலைநகரத்தை தான் முக்கியமான எல்லா ஆபீஸும், எல்லா விதமான டாக்குமெண்ட்டும், எல்லா விதமான உற்பத்திகளும், எல்லா விதமான ஜீவன்களும் தலைநகரம் இருக்கும். அப்போ அந்த தலைநகரம் உயர்ந்தது, மகிமை அடைந்தது, சிறந்தது, எல்லாம் அந்த தலைநகரத்துக்குள் தான் இருக்கும். அப்போ முதலாவது மதில் சூழ்ந்த பட்டணம் என்று சொன்னாலே அது மகிமையின் பட்டணம். இந்த மகிமையின் பட்டணம் எப்படிப்பட்டது என்றால், தேவன் தம்முடைய எருசலேமை, தம்முடைய நகரமாகிய எருசலேம் என்று சொன்னால் சமாதானத்தின் நகரம். இந்த சமாதானத்தின் நகரத்துல அவரே இந்த பட்டணத்தை, அத மதிலை அவர் கட்டுகிறார். இந்த மதில் என்பது நல்லா கவனிங்க, இந்த மதில் சூழ்ந்த பட்டணம் அதுக்கு வாசல்கள் இருக்கிறதாம். இந்த எருசலேமுடைய வாசல்கள் 12 வாசல், ஆட்டு வாசல், மீன் வாசல், பழைய வாசல், எப்ராயிம் வாசல், இப்படி நிறைய 12 வாசலை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வாசல், இந்த பட்டணத்தை கட்டுகிறவர் யார் என்றால் நமது கர்த்தர் தான். 51வது சங்கீதத்தில் அந்த எருசலேமை எப்படி அவர் நேசிக்கிறார், எப்படி அவர் பிரியம் வைக்கிறார். 51ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அருமையான தேவஜனமே, இந்த சியோன் என்பது சியோன் கோட்டை. தாவீது சியோன் கோட்டையை பிடித்து அதை தாவீது நகரமாக்கினார். அந்த சியோன் கோட்டையில தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அங்கே ஒரு கூடாரம் போட்டு வைத்தார். காரணம், சியோனுக்கு உமது பிரியத்தின்படி, சியோனை கர்த்தர் நேசிக்கிறார்,
அவர் பிரியம் கொள்ளுகிறார். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது அது மகிமை அடைந்த தேவாலயமாக மாறுகிறது. அந்த தேவாலயம் என்பது அது பொன்னினாலே அலங்கரிக்கப்பட்ட விலையேற பெற்ற மகிமை நிறைந்த ஒரு பட்டணம். அதனால இந்த சியோன் இருக்கக்கூடிய எருசலேம் என்கின்ற நகரம், சியோன் இருக்கக்கூடிய இந்த சியோனில தான் கர்த்தர் வாசமா இருக்கிறார். அந்த சியோனின் மகிமை கர்த்தர் அங்கே வந்து தங்கியிருக்கிறது. தேவனுடைய ஷக்கினா, தேவனுடைய சிங்காசன மகிமை இந்த சியோனிலே தங்கியிருக்கிறது. சியோனுக்கும் அது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. ஆக எருசலேமுடைய மதில் கட்டப்பட்டிருக்கிறது. அன்பான தேவஜனமே, ஒரு பட்டணத்துக்கு மதில் இல்லை அப்படின்னா, முதலாவது மதில் இல்லை அப்படின்னா, மதில் சூழாத பட்டணங்களும் மதில் இல்லாத பட்டணங்களும் உண்டு என்பது அது வந்து ஒரு கிராமம். அதில் வந்து பொக்கிஷங்கள் விலையேற பெற்ற நல்ல மகிமையான காரியங்கள் அங்கே இல்லை. அப்படியே ஒரு சில பட்டணங்கள் இருக்குமே, ஆனால் பட்டணம் அப்படின்னு சொன்னாவே அந்த பட்டணத்தில் எல்லாமே கிடைக்கும். ஆமெனா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லாமா? இப்போ நமக்கு தேவையான தேவைகள் பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு சென்னைக்கு போனால் தான் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் அல்லது ஒவ்வொரு பகுதியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருட்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து பட்டணம். அப்போ அந்த பட்டணத்துல மதில் இல்லை அப்படின்னா சத்துரு ஈஸியா உள்ள வந்து அந்த பொக்கிஷங்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போய் விடுவான். ஆனால் சியோனிலே கர்த்தருடைய மகிமை இருக்கிறதுனால இந்த எருசலேமை சுற்றி மதில்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆக மதில் சூழ்ந்த பட்டணம், அதுக்கு 12 வாசல்கள் இருக்கிறது. அந்த 12 வாசல்கள் நல்லா கவனிங்க, மதில் என்பது ரட்சிப்பையும் வாசல் என்பது துதியும் காண்பிக்கிறது. இதெல்லாம் பேசிக்கான காரியங்கள். இதை பல முறை நம்ம பார்த்து விட்டோம். அப்படியானால் இன்றைக்கும் நமக்குள்ள இந்த மதிலும் வாசல்களும் இருக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். நம்முடைய குடும்பத்துல ரொம்ப சிம்பிள். எல்லாம் ஒரு கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. நான் என் வீட்டுக்காரர் கூட சண்டையே போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா எப்படியோ சண்டை வந்துடுது. ஒரு ஒழுகுற வீட்டில் நாங்கள் இருக்கிறோம், எங்களால் ஒரு வீடு கட்ட முடியல, பனியெல்லாம் வீட்டுக்கு உள்ளே வருகிறது, வெயில் தாங்க முடியல, நாங்கள் இன்னும் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள நாங்கள் ஒரு சாதாரண ஒரு வீடு கூட கட்ட முடியாத ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அல்லது எங்களுடைய வருமானம் எங்கள் கையில் இல்லை, எங்கள் பிள்ளைகளோடும் எங்களுக்கும் ஒரு நல்ல சமாதானம் இருக்குன்னு நினைக்கிறேன், சமாதானம் இல்லை. என் பிள்ளைகள் எல்லாரும் என்னை பகைக்கிறார்கள், என் வீட்டார் எல்லாரும் என்னை ஒதுக்குகிறார்கள். ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு காரியங்கள் இருக்குமே. ஆனால் நல்லா கவனிங்க, நமக்குள்ளே பொக்கிஷம் இருக்கிறது, ஆனால் மதில் இல்லை. நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆக இந்த மதில் இருந்தால்தான் அது விலையேற பெற்ற பட்டணம், அது மகிமை அடைந்த பட்டணம், அது கர்த்தரே கட்டின பட்டணம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா விழித்து கொள்ளுங்க. இன்னைக்கு நமக்குள்ள ஜாமக்காரர்கள் இருக்கிறார்களா? மதில் இருக்கிறதா? இந்த ரட்சிப்பு என்பது மதிலும் வாசல் என்பது துதியும் காண்பிக்கிறது. ஆக ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையில் நான் அகப்படுறேன் அப்படின்னா எனக்கு மதில் இல்லை, அங்கே வாசல்களும் இல்லை, ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. கல்வாரி சிலுவையில அவர் என்னுடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர் என்கின்ற விசுவாசம் தான் ரட்சிப்பு. அவரை பாடி துதிக்கிற துதி. அவரே எனக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அனுப்புகிறவர். அவருடைய கிருபையினாலே நான் நிற்கிறேன். என் வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மையும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு மாபெரும் மேன்மை, மகிமை என்பது தான் அந்த துதி. ஆக ரட்சிப்பும் இந்த துதியும் தான் மதில்களும் வாசல்களும். இது ரெண்டும் நமக்குள்ள இருந்தால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு செய்த நன்மைகளை நோக்கி பார்ப்பதும், எப்போதும் அவரை புகழ்ந்து அவரே என் நன்மை என்று சொல்லி அவரை துதிக்கிற துதியும் தான் இந்த மதில். உங்க வீட்டுக்குள்ள இந்த துதியின் சத்தம் இல்லை என்று சொன்னாலே சத்துரு உள்ள வந்துருவான். அப்பனா மதிலும் இல்லை, அங்கே வாசல்களும் இல்லை, தாழ்பால்களும் இல்லை, அங்கே கதவுகளும் இல்லை. அதனால் தான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளே வருகிறது. முதலாவதாக நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. முதலாவதாக ஆக இப்ப மதில் நமக்குள்ள வந்துருச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்தோம்,
அவரே எனக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கிற மகிமையின் கர்த்தர் என்பதை நோக்கி பார்த்தோம். இப்பொழுது அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜா என்ன செய்கிறார் என்றால், ஜாமங்காக்கிறவர்களை வைக்கிறார். இந்த ஜாமங்காக்கிறவர்கள், இந்த ஜாமக்காரர்கள் என்பவர்கள் அவ்வளவு சாதாரணமான ஆட்கள் அல்ல. ராஜா யாரை ஜாமங்காக்கிறவர்களாக தெரிவு செய்வார் என்று சொன்னால், ஏறக்குறைய தம்மை போல ஒரு வெற்றி பெற்ற, ஒரு ஜெயங்கொண்ட, எல்லாவிதமான ஞானமும் எல்லாவிதமான புத்தியும் எல்லாவிதமான விவேகமும் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் இருக்கக்கூடிய, ஆனால் பதவியில மாத்திரைப்பாமை இல்லை, அப்படிப்பட்டதான ஒரு விலையேற பெற்ற ஒரு புருஷனை தான் ராஜா சூஸ் பண்ணி தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டு ஜாமங்காக்களாக வைப்பார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபின் வல்லவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது, இந்த தாவீது யாக்கோபின் வல்லவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், குடும்பத்தின் தேவன் அவர். நம்முடைய குடும்பத்துல குடும்பம் கர்த்தருடையது. இன்னைக்கு தேவனே ரட்சிப்பா இருக்கிறார், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே ரட்சிப்பா இருக்கிறார். அவர் நமக்கு துதியா இருக்கிறார். எல்லா மதில்களும் இருக்கிறது, ரட்சிப்பும் அவரே, துதியும் அவரே, எல்லாம் அவர். ஆனா இன்னைக்கு ஜாமங்காக்கிறவர்கள் இல்லை, ஜாமக்காரர்கள் இல்லை. அன்பான தேவ ஜனமே, இந்த ஜாமங்காக்கிற இந்த ஜாமக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய முதல் தகுதி என்ன தெரியுமா? முதல்ல அவன் ஜெயங்கொண்டவனாக இருக்கிறான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எழுதி கொள்ளுங்க, தேவைப்படுறவங்க எழுதி கொள்ளுங்க. அல்லது உங்களுடைய ஆத்துமாவிலேயே, உங்க ஆவியிலேயே இந்த சத்தியத்தை எல்லாம் உள்ள நீங்க ஏத்திக்குவீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய உன்னத அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக பரிசுத்தவான்கள் சில பேருடைய செய்திகளை சொல்லுவார்கள். இந்த இடத்துல இந்த நாள்ல இத்தனை மணிக்கு இந்த பொழுதுல இந்த ஊழியக்காரர் இந்த சத்தியத்தை பேசினார், இந்த வசனங்கள்லாம் கோட் பண்ணார்னு 30 வருஷத்துக்கும் முன்னாடி சொல்லப்பட்ட சத்தியத்தை எல்லாம் பேசியிருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் அதற்காக அவர்களை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த அளவுக்கு அவர்கள் ஜாமக்காரர்களாய் தேவனுடைய வசனத்தை கூர்ந்து கவனித்திருக்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். முதலாவதாக இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இவர்களுடைய தகுதி என்ன அப்படின்னு சொன்னா, மறுபடியும் இந்த 62வது அதிகாரம் ஏசாயா 6வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 62:6 வாசிக்க பார்க்கலாம். எருசலேமே, உன் மதில்களின் மேல், மதில் என்றால் ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புக்குள்ள வாசல்கள் இருக்கிறது, அங்க துதி இருக்கிறது. நமது கர்த்தர் ரட்சகரா இருக்கிறார், அவர்தான் துதிக்கு பாத்திரரா இருக்கிறார். ஆனால் இந்த மதில் மேல பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரன். ஜாமக்காரன் என்றால் அவனுக்கு இருக்கக்கூடிய முதல் தகுதி என்னவென்றால், பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரன். அப்படியானால் அவன் ஜெயங்கொண்டவன். இந்த சியோனின் மேல் அவர் நன்மை வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் சியோனை பிரியம் வைத்து, கர்த்தர் சியோன் மேல பிரியம் வைத்து சியோனுக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார். இந்த நன்மையை நோக்கி பார்த்தான் பாருங்க. இந்த நன்மையை நோக்கி பார்த்து தம்முடைய ஆவியில நோக்கி பார்த்தான் பாருங்க. அவன் தான் ஜெயங்கொண்டவன். ஒரு இவன் மனுஷன் அல்ல, இவர்கள் தேவர்கள். தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அது எப்படிங்க நைட்லயும் தூங்காம பகல்லையும் தூங்காம இருக்க முடியும்? ஆமென் சொல்லாமா? ஜாமக்காரன் என்றால் பகல் முழுவதும் ராம் முழுவதும் 24/7, பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராமல் சியோனின் மகிமையை உரத்த சத்தமிட்டு, இது எருசலேம் மகிமையின் பட்டணம், இது சமாதானத்தின் நகரம், இந்த எருசலேம் மகிமையின் நகரம் என்று சொல்லி ஜெயங்கொண்டவனாய், மாம்சிகத்திலிருந்து மனுஷிகத்திலிருந்து ஜெயங்கொண்டவனாய், ஒரு காலம் மௌனமாயிராமல் தூக்கத்தை ஜெயித்தவனாய். மனுஷன் தூங்குவான், மனுஷிக ஆவி தூங்கும். தூங்குகிறவர்கள் இரவிலே தூங்குவார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே இருள் இருக்கிறது. இந்த இருள் என்பது சுயநீதி,
தன்னைத்தானே நீதிமான் என்று சொல்லிக்கொண்ட சுயநீதி. ஆனால் இந்த ஜாமக்காரன் எப்படிப்பட்டவன்? முதலாவது ஜெயங்கொண்டவன். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா எழுப்புதல் அடைந்தவன். அவன் எழும்பி விட்டவன். அவன் தேவனுடைய மகிமையை கண்டுவிட்டவன். இந்த தேவனுடைய மகிமையை கண்டுவிட்ட இவர்களால ஒரே ஒரு வசனத்துல சொல்லணும் அப்படின்னா, நான் பாவி என்று உணர்ந்தவன். எழுப்புதல் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் எழுப்புதல் சொல்லிட்டு என்னென்னமோ பேசுறோம். எழுப்புதல் அப்படின்னா என்ன தெரியுமா? நான் பாவி, ஆனால் தூங்கி விட்டவன் சோம்பேறி. அவனுக்குள்ள சோம்பல் இருக்கிறது. சோம்பேறி என்ன பண்றான்னா தூங்கிட்டான். அவன் என்ன செய்வான்னாக்கா இந்த பூமிக்குரிய காரியத்தை குறித்தே சிந்தனை பண்ணி கொண்டிருப்பான். ஆனால் ஜெயங்கொண்டவன், ஜாமக்காரன், அவன் இரவு பகல் என்கின்ற இந்த காலத்தை ஜெயித்தவன். இரவு பகல் ஜெயங்கொண்டவனாய் அவன் சியோனின் மகிமையும் எருசலேமின் சமாதானத்தையும் இந்த உலகத்துக்கு எடுத்து காண்பிக்கிறவன். இந்த ஜாமக்காரன் அந்த மதில் மேல் நின்று கொண்டு, அந்த மதில் சுவரின் மேல் நின்று கொண்டு, அவன் தூரத்தில் யாராகிலும் எதிரி படைகள் வருமேயானால் அங்கே எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை தொனித்து தம்முடைய ஜனங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறவன், அலாட்னஸ் கொடுக்கிறவன். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னா, ஒரு வினாடி பொழுது அவனுடைய கண்கள் சொருகினாலும், அவன் கண் கொஞ்சம் சோர்வடைந்தாலும் அந்த முழு பட்டணமுமே அது சோரம் போய்விடும், அது தோற்றுவிடும், அது சங்காரமாகிவிடும். அதனால இந்த ஜாமக்காரனுடைய வேலை அவ்வளவு ஷார்ப்பானது, அவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு முக்கியமானது. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41ஆம் அதிகாரத்துல 40ஆம் அதிகாரத்துல இந்த ஜாமக்காரன் எப்படிப்பட்டவன் என்றால் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது, சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். கேளும், தீர்மானத்தின் விவரத்தின் சொல்லுவேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். அவர் மரித்தோரிலிருந்து 3வது நாளிலே தம்முடைய குமாரனை அவர் உயிரோடு எழுப்பி, அவர் சியோன் என்கின்ற மகிமையிலே பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்கின்ற இந்த சியோனின் மகிமையை நோக்கி பார்த்ததுனால எருசலேம் மதில் சூழ்ந்த பட்டணமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அந்த பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் அவர் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறார் என்கின்ற ஒரு மாபெரும் மகிமை, ஒரு பொக்கிஷம், ஒரு விலையேற பெற்ற, விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் அந்த சியோனில் இருக்குது என்பதை நோக்கி பார்த்ததுனால இந்த ஜாமக்காரனுடைய தூக்கம் போச்சு. இவன் காலத்தை ஜெயித்து விட்டான். காரணம், இவன் சியோனில் ஃபர்ஸ்ட் நல்லா புரிந்து கொள்ளுங்க, இவன் ஜெயங்கொண்டவன், மகிமையை கண்டு விட்டான். அதனால இதோ உங்கள் தேவன், இதோ உன் தேவன் சியோனே, இதோ உன் தேவன். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் கழுதை மேலே, கழுதை குட்டியாக மரியின் மேலும் அவர் வருகிறார் என்று சொல்லி சியோனுக்கு சொல்லுகிற இந்த மகிமை. ஒவ்வொரு நாளும் இந்த ஜாமக்காரர்கள் கிறிஸ்துவினுடைய மகிமையை அறிவித்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் ஜெயங்கொண்டவர்கள். இவர்கள் அந்த மதில் மேலே நின்று கொண்டிருக்கிறவர்கள், தன்னுடைய முழு பட்டணத்தையும் பாதுகாக்கிறவர்கள். இவர்கள் மதில் மேல் இருக்கிறவர்கள். மதில் என்பது ரட்சிப்பு, அதே மாதிரி வாசல். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை, அது பைபிள் ஸ்டடி மாதிரி போயிடும். அதனால புரிந்து கொள்ளுங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இவங்க மௌனமாவே இராமல் சத்தமிட்டு கூப்பிடுறவங்க. ரெண்டாவது பயமில்லாதவர்கள். அதான் சொல்லிட்டேன், இவங்க ஜெயங்கொண்டவர்கள்னு சொல்லி. பயத்துக்கு நீங்களானவர்கள். இவர்கள் அன்பிலே பூர்ணப்பட்டவர்கள். அன்பிலே பயமில்லை.
பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல, பயமானது வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த ஜாமக்காரன் முதலாவது ஜெயங்கொண்டவன், அன்பிலே பூர்ணப்பட்டவன், அவ்வளவுதான். தேவ அன்பிலே பூர்ணப்பட்டவனாக ஒரு காலம் மௌனமாயிராமல் இரவும் பகலும் கர்த்தருடைய மகிமையை நோக்கி பார்த்ததுனால மாம்சத்தை ஜெயங்கொண்டவர்களாய், உலகத்தை ஜெயங்கொண்டவர்களாய், பிசாசை ஜெயங்கொண்டவர்களாய் இவர்கள் இந்த ஜாமங்காக்கர்களாய் இருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தின் ஜாமக்காரர்கள். எத்தனை பேருக்கு ஆமீன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய குடும்பத்துக்கு ஜாமம் காக்கிறவர்களாக இருக்கிறோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த ஜாமம் காக்கிறவர்கள் ஜெயங்கொண்டவர்கள். இவர்கள் மதில் மேல இருக்கிறவர்கள். மதில் மேல இருக்கிற இவர்கள் நல்லா ஜெயங்கொண்டவர்கள் என்னாலே மதில் மேல் இருக்கிறவர்கள். மதில் என்பது அவ்வளவு சாதாரணம் அல்ல. அந்த நாட்கள்ல மதில் இடிக்கிற இயந்திரத்தை கொண்டு வந்து இடித்து அந்த மதிலை தரைமட்டமாக்குவார்கள். எருசலேமுடைய மதில்களை கூட அப்படித்தான் பாபிலோனுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து எருசலேமுடைய மதில்களை எல்லாம் இடித்து அதை தீக்கரையாக்கினான் என்று நாம் பார்த்தோம். ஆனால் பிற்பாடு நெகேமியாவின் காலத்தில் இந்த அலங்கம் கட்டி தீர்க்கப்பட்டு வாசல்களும் தாழ்பால்களும் போடப்பட்டு அது பயங்கர பலத்த ஒரு மகிமையின் பட்டணமாக விளங்கினது. அந்த மகிமையின் கர்த்தர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அதனால இந்த ஜாமக்காரன் முதலாவது மதில் மேல் இருக்கிறான். மதில் மேல் இருப்பது என்பது ரட்சிப்பும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய வாசல் என்பது துதியும். யார் யாரெல்லாம் ரட்சிப்பிலே பரிபூர்ணப்பட்டு என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிற துதி அவருடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள் எல்லாருமே ஜாமக்காரர்கள். இவர்களுக்கு இரவு பகல் எல்லாம் கிடையாது. எப்பொழுதும் அவருடைய வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா துதியின் சத்தம் அவ்வளவு கம்பீரமாய் துதித்து கொண்டே இருப்பார்கள். யாருடைய வீட்டில் துதி இல்லையோ அங்கே நரிகள் வந்து விளையாடி கொண்டிருக்கும். நரிகள் என்பது வஞ்சகம். நரி என்பது வஞ்சகத்தன்மைக்கு அதுக்கு உதாரணம். வஞ்சிக்கிறவனாகிய சத்துரு உள்ளே வந்திருப்பான். நம்முடைய குடும்பத்துக்கு நாம் ஜாமக்காரர்கள். ஆக இந்த ஜாமக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் விழிப்பை, அதாவது அவங்க சோம்பலை, அந்த தூக்கத்தை ஜெயங்கொண்டவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மணவாட்டிக்கு சொல்லும் போது நீங்கள் விழிப்பாயிருங்கள் என்று கர்த்தர் சொன்னதை பார்த்தோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரத்தில் நான் வருகிற நாளை நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழிப்பாயிருங்கள். வாசிக்க பார்க்கலாம். 42 உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். சரி, ஜாமக்காரன் முதல்ல அவன் என்ன தகுதி? அவன் இரவும் பகலும் ஒரு காலம் மௌனமா இராத ஜாமக்காரன். அப்போ எப்போதும் விழிப்பா இருக்கிறவன். விழிப்பு அப்படின்னா என்ன? நான் பாவி, கரங்கள் திறமைன்னு சொல்லாமா? அன்புல பூர்ணப்பட்டவன், ஜெயங்கொண்டவன், இதெல்லாம் இதுக்கு உள்ள அடங்கிடும். என்ன இது பைபிள் ஸ்டடியெல்லாம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் இந்த சத்தியங்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவாராக. அவர் உங்களை கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்துவாராக. ஏனென்றால் திடீரென்று எந்த ஜாமத்தில் போராட்டம் பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியாது. திருடன் என்ன ஜாமத்திலே வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் வாசியத அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய். ஆக இந்த ஜாமக்காரன் ஜெயங்கொண்டவன், இவன் மணவாட்டி. எல்லா காரணம் சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆக இந்த ஜாமக்காரன், அதான் சொல்லிட்டேன், ராஜாவுக்கு ஈக்குவல். அதாவது அவர் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படிக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே. இந்த விழிப்பு, நீ கொஞ்ச நேரம் நீ அசந்துட்டுனா கூட, கொஞ்சம் தூக்கம் உன்னை அந்த சோம்பேறிக்கு கருவாய் இருப்பது. சோம்பேறி என்பது அவனுடைய கேரக்டர். அந்த சோம்பேறிக்கு
கருவாய் இருப்பது சோம்பல். இங்க விழிப்பு. விழிப்பு என்பது நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. அதுதான் நோக்கி பார்த்த விசுவாசம். கர்த்தரை நோக்கி பார்த்த அந்த விசுவாசம் தான் விழிப்பு. இந்த ஜாமக்காரனுடைய கருவாய் இருப்பது விழிப்பு, விசுவாசம். சியோனை நோக்கி பார்த்து, சியோன் மேல தேவன் எவ்வளவு பிரியமா இருக்கிறார், இந்த சியோனுக்கு தேவன் எவ்வளவு பெரிய நன்மையை செய்திருக்கிறார், ஆதலால் இந்த எருசலேமின் மதில் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நோக்கி பார்க்கிற அந்த விழிப்பு தான் அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர் தெழுந்து அவரோடு கூட நான் ஜீவிக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்பதுதான் இந்த விழிப்பு. ஆனால் சோம்பல் என்பது சியோனை நோக்கி பாராத அனுபவம். அதாவது கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை, அவருடைய மகிமையை விசுவாசிக்காத அன்பான தேவஜனமே நல்லா புரிந்து, சோம்பல் உன்னை தூங்கி விழ பண்ணும். உன் பட்டணத்தை எதிரியின் காலில் விழ செய்யும். நீதிமொழிகளின் புத்தகம் 19:15 வாசிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் பாயிண்ட்லயே நம்ம நிற்கிறோம், கொஞ்சம் நான் வேகமாக வரேன். நீதிமொழிகள் ரொம்ப முக்கியமான வசனம். விழிப்பு என்பதற்கும் அகைன்ஸ்ட் எப்பவுமே நமக்கு எதிர்ப்பதத்தை எடுக்கணும் இல்லையா? அதுல விழிப்புக்கு அகைன்ஸ்ட் சோம்பல். இந்த சோம்பலை உடையவனே சோம்பேறி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விழிப்பை உடையவன் ஜாமக்காரன். விழிப்பு என்பது விசுவாசம். வாசிமாத 19:15. சோம்பல் தூங்கி விழ பண்ணும். ஐயோ, சோம்பல் தூங்கி விழ பண்ணும். அசதியானவன் பட்டினியா இருப்பான். இவன் என்ன பண்ணலன்னா, இவன் அசதியா இருந்தான். இந்த சோம்பேறி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, விசுவாசம் என்கின்ற மகிமையின் கர்த்தருடைய அந்த மகிமையின் உயிர்த்தெழுதலை அவனால் விசுவாசிக்க முடியாமல் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த சிலுவையை பிச்சி புசிக்காமல் இந்த மாம்சத்துக்குரியவைகளை புசிக்கிறான். இந்த சோம்பல் என்பது என்ன அப்படின்னா, இந்த மாம்சத்துக்குரிய சுகபோகங்களில் விழுந்து போய் கிடப்பது. இந்த சோம்பேறி இவனை பார்த்தனா எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கினே இருப்பாங்க. எனக்கு இது கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, எனக்கு இப்படி அப்படி, எனக்கு சாப்பாடு இல்லை, நல்ல கறி இல்லை, நல்ல மீன் இல்லை, என் வீட்டுக்காரர் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. இதுதான் இந்த சோம்பேறிக்கு இது சோம்பேறி. பூமிக்குரிய காரியங்களை பற்றியே பேசினு இருப்ப சோம்பேறி. இந்த சோம்பேறி என்ன செய்வான்னா, காலையில இருந்து ஜெபம் பண்ணணும், காலையில் தேவ சமூகத்தில் நிற்கணும், துதிக்கணும், என் கர்த்தரை நான் பாடி துதிக்கணும், இதெல்லாம் அவனுக்கு இருக்காது. எப்படி இருக்கும்? அவனுக்குள்ள சோம்பல். நல்லா கவனிங்க. சோம்பேறிக்கு உள்ள இருக்கிற கரு சோம்பல். இந்த சோம்பல் தான் சோம்பேறியை உருவாக்குகிறது. இந்த சோம்பேறி கை முடக்கி கொண்டு தூங்கட்டும், கை முடக்கி கொண்டு தூங்கட்டும்னு சொல்லி நல்லா தூங்குவான். அந்த வீட்டுக்குள்ள துதியின் சத்தம்லாம் இருக்காது. எல்லா விதமான வஞ்சகங்களும், டிசெப்ஷன், ஆல் த டிசெப்ஷன் ஓவர்கம் இன் யுவர் ஃபேமிலி. உன் குடும்பத்தையே நல்லா ஜெயம் கொண்டுட்டு உள்ள வந்து உட்கார்ந்துருப்பான். எல்லா விதமான குறைவுகளும், பட்டினியும், தரித்திரமும், எல்லா விதமான சஞ்சலங்களும் அந்த வீட்டுக்குள்ள குடிகொண்டிருக்கும். அன்பான தேவஜனமே, சோம்பல் தூங்கி விழ பண்ணும். இந்த சோம்பேறி எப்படிப்பட்டவன்னா, இவன் முள்ளு. இவன் 15-19 வாசிங்க பார்க்கலாம் மறுபடியும். 15-19. இது 19-15 அப்படியே இமேஜா திருப்பி போடுங்க. 15-19. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம். இவன் முள்ளு. இவன் சபிக்கப்பட்டவன். இவன் மகிமையடைந்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்காதவன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் கர்த்தர் 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார், நானும் ஒரு நாள் எழுந்திருப்பேன். அன்னைக்கு நான் செய்த பாவத்துக்கு நான் என்ன பதில் கொடுப்பேன் ஆண்டவரே என்று பாவ உணர்வு அடையாத சோம்பேறி இவன். அவனுக்குள்ள இந்த சோம்பல் இருக்கிறது. இந்த சோம்பல் என்பது மாம்சீகம், மனுஷிகம், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்பதுதான் இந்த சோம்பல். இந்த சோம்பல்
இது பிசாசினால் கொண்டு வரப்பட்டது. அது மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்காதபடிக்கு அந்த சோம்பல் மனிதனுக்கு உள்ளே வந்துட்டு அவனை சோம்பேறியாக வைத்திருக்கிறது. ஆனால் இந்த ஜாமக்காரன் எப்படிப்பட்டவன்? அவன் ராஜாவுக்கு நம்பிக்கைக்கு உரியவன், ராஜாவை போல ஜெயங்கொண்டவன், அவன் காலத்துக்கு அப்பாற்பட்டவன், அவன் டைமை ஜெயிச்சிட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு நார்மலான தூக்கம் 8 மணி நேரம் தூக்கம் போதும். 8 மணி நேரம் அவன் தூங்கினால் அது அவனுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஒரு நார்மலான ஒரு மனுஷனுக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு மேலே தூங்குற 10 மணி நேரம் அவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளங்கள், சரீரத்தில் நிறைய ப்ராப்ளங்கள் வரும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா 8 மணி நேரத்திலிருந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேர தூக்கம் போதுமானது. 6 மணி நேரம் தூக்கம் போதுமானது. 6 மணி நேரம் கூட தூங்காதவர்களுக்கு சரீரத்தில் நிறைய பலவீனங்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்றாங்க. இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சரீரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வரையறை. ஆனால் நல்லா கவனிக்கணும், நான் எத்தனையோ பரிசுத்தவான்களை கேட்டிருக்கிறேன். நான் ஒரு 3 மணி நேரம் அதிகபட்சமாக நான் 3 மணி நேரம் தூங்குறது கூட ரொம்ப ரேருங்க. எனக்கு தூக்கம் வராது. ஏன்? அவர் நினைப்பாவே நான் இருப்பேன். அவர் என்னுடைய இருதயம் எப்போதும் அவரை துதித்து கொண்டே இருக்கும். நான் நித்திரை செய்தேன், என் இதயமும் விழித்திருக்கிறது. நான் அன்பான தேவஜனமே, இவர்களுக்கு தூக்கம் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்ல எழுந்து ஜெபம் பண்ணுவோம், அதை என்ன பண்ணுவோம்னா இடையில பகல தூங்கி அதை சரி கட்டுவோம் இல்லையா? ஆனால் நீங்க கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த தூக்கத்தை ஜெயங்கொண்டவர்கள இந்த சோம்பேறி என்ன பண்ணுவான்னா தேவன் நினைப்பை, அந்த தூக்கம் என்பது எவ்வளவு அருவருப்பு தெரியுமா? தேவனை நினைக்க முடியாத ஒரு நேரம் அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை இல்லை? இயேசுராஜா நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இருந்தபோது அவருக்கு தூக்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் தான் சாப்பிடவே இல்லையே. அவர் எப்படி இருந்தார்? அந்த தேவனுடைய அட்டென்ஷன்ல இருந்தார். தேவனை மறந்து தூங்குகிறான். ஆக பரிசுத்தவான்கள் பூர்ணமாக்கப்பட்ட இந்த ஜாமக்காரர்கள் தூக்கம் எல்லாம் ஜெயங்கொண்டவர்கள். அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் தேவன் நினைப்பிலே இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் தூங்கக்கூடாதுன்னு சொல்ல, தூக்கம் வராது. அவர்கள் ஜெயங்கொண்டவர்கள். 6 மணி நேரம் தூக்கணும் டாக்டர் சொல்றாங்க. அதெல்லாம் பிசிக்கல் பாடிக்கு, அது உலகத்தானுக்கு, அது உலகத்தானுக்கு. என் தேவனே நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. அப்ப மனுஷனா இருந்தா மாம்சத்தோடு ரத்தத்தோடு தூக்கம் வரதான் செய்யும். இயேசுராஜா தூங்கினார், அவர் அயர்ந்து தூங்கினார். நான் அதை பத்தி எதிர்மறையா பேசல. ஆனால் ஒரு ஸ்டேஜில் வரும்போது கர்த்தர் இரவெல்லாம் ஜெபித்தார். அதனால புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த சோம்பேறிகள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுக்குள்ள சோம்பல் இருக்கிறது, இச்சை உள்ளே இருக்கிறது. இந்த சோம்பல் தான் இவர்களை சோம்பேறியாக உருவாக்குகிறது. இந்த சோம்பேறிகள் முள்ளுகள். இதுதான் ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் இவர்களுக்குள்ளே இருக்கிறது. இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கினே இருக்கிறது ஒரு பயங்கரமான வரம் அவங்களுக்கு. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 6ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த தூக்கம் என்பது, அந்த தூக்கத்துக்கு காரணம் சோம்பல் என்பது, அந்த தூக்கம் என்பது விழிக்க முடியாது என்பது. நான் நீதிமான் என்று தன்னைத்தானே நீதிமான் என்று சொல்லிக் கொண்ட சுயநீதி தான் இந்த தூக்கம். அந்த சுயநீதிக்காரங்க பார்த்தீங்கன்னா, அந்த சுயநீதிக்காரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? யார் ராஜ்யமே சிதைகிறது. எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் என்பது எழுத்தின்படியே என தூக்கமும் அதுக்கு உள்ளே அடங்கும். எப்ப பாரு தங்கள் ராஜ்யத்தை பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஜாமக்காரர்கள் மகிமையின் சியோனின் கர்த்தரை நோக்கி பார்த்து விட்டார்கள். எப்பொழுது என் கர்த்தருடைய ராஜ்யம் வரும், எப்பொழுது என் தேவனுடைய ராஜ்யம் வரும், எப்பொழுது என் கர்த்தர் வருவார், எப்பொழுது ராஜா வருவார் என்று உரத்த சத்தமிட்டு கூப்பிடுகிறவர்கள். கர்த்தர் கேட்கிற, எப்போது உன் தூக்கம், யார் ராஜ்யம்,
யான் குடும்பம், யான் கணவன், யான் மனைவி, யான் வீடு, யான் பிள்ளைங்க, அந்த வசதிகள், இதை பத்தியே பேசியிருப்பாங்க. நல்லா கவனிங்க. இது எல்லாம் எப்ப தேவன் நமக்கு கொடுப்பார் தெரியுமா? நீ விழிச்சிடணும், நான் ஒரு பாவி, சீயோனை நோக்கி பார்க்கணும். சீயோனிலே என் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. என் கர்த்தர் மகிமை அடைந்தவராய், அவர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்கின்ற மகிமை இருக்க வேண்டும். ஆக ஜாமக்காரர்கள் ஜெயங்கொண்டவர்கள், காலத்தை ஜெயித்தவர்கள். இவங்க என்ன பண்றாங்க? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். 10ஆம் வசனம், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். நல்லா கவனிங்க. நல்லா தூங்குறது தின்னுட்டு நைட்ல எழுந்து ஜெபம் பண்றது கிடையாது. ஒரு உண்மையான கிறிஸ்தவர்கள் 5 மணிக்காவது எழுந்து ஜெபிக்காதவர்கள் கிறிஸ்தவங்க லிஸ்ட்லயே கிடையாது. நல்லா கவனி. 5 மணிக்கு கூட எழுந்து ஜெபிக்காதவர்கள் கிறிஸ்தவ லிஸ்ட்லயே கிடையாது. நல்லா கவனி. சூரிய உதயத்தை உங்க கண்ணு பார்க்கணும். குடும்பத்தை நடத்துற குடும்ப பெண்கள் எல்லாம் சூரியன் உதைக்கிறதையாவது பார்க்கணும். ஏன் சூரியன் உதைக்கிறத பார்க்கணும் தெரியுமா? இது பகல் பொழுது. இந்த பகல் பொழுதுல எல்லாரும் நடமாடுகிறார்கள். இந்த பகல் பொழுதுல எல்லாரும் வாழ்கிறார்கள். எல்லாருக்கும் நன்மை வந்து சேரும். இரவில தான் தீமைகள் வரும். இரவில தான் களை விதைக்கிறவன் வந்து இரவில வந்து களை விதைத்து விட்டு போகிறான். கர்த்தர் ஓமே சொல்லும் போது களைகளை விதைக்கிற பொல்லாங்கன் வந்து இரவிலே வந்து களை விதைக்கிறான். அப்ப இரவில எழுந்து ஜெபிக்கிற ஜப வீரர்களாக இருக்கிறான். அவன் தான் கிறிஸ்தவன். இந்த இரவில எழுந்து ஜெபிக்காதவர்கள் அதிகாலை 3 மணிலிருந்தே ஆரம்பித்து விடுகிறது. 3 மணி, 4 மணி, 5 மணி, இந்த 3 மணி நேரங்களில் இடைப்பட்ட காலத்துல எழுந்து ஜெபிக்காத சோம்பேறிகளுடைய வயல்வெளிகள் அங்கே முட்காடுகளாய் இருக்கும், முள்ளாகத்தான் இருக்கும். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் இருக்கும். நீ நித்திய ஜீவனுக்கென்று நீ ஒன்றும் சேர்த்து வைக்காதவனாய் இருக்கிறாய். அன்பான தேவஜனமே, இந்த சோம்பலை விட்டு வெளியே வாருங்கள். நீ சோம்பேறியா இருக்கிற. எப்ப பார்த்தாலும் குறை பேசிக்கினே, எப்ப பார்த்தாலும் வறுமையை பத்தி பேசிக்கினேன், எப்ப பார்த்தாலும் உன் பிரச்சனையை பத்தியே பேசுறது தான் இந்த சோம்பேறியினுடைய வழக்கம். சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வா. காரணம், உள்ள உனக்கு சோம்பல் இருக்கிறது. அந்த சோம்பலை ஜெயிக்கணும்னா விழிப்பு வர வேண்டும். அது சீயோனின் ராஜனை நோக்கிப்பார். அப்ப நீ என்ன செய்யணும்னாக்கா மதில் மேல் இருக்க வேண்டும். சீயோனின் ராஜனை நோக்கி பார்த்தால் தான் நீ மதில் மேல் இருக்கிறாய். அங்கே உனக்கு வாசல்கள் இருக்கிறது. அந்த வாசல்ல துதியின் சத்தம் வீட்டுக்குள்ள ஒலிக்கும். துதி உன் வீட்டுக்குள்ள இல்லைன்னா பிசாசுடைய போராட்டங்கள் தான் இருக்கும். உன் பிள்ளைகளை சத்தியத்துக்குள் நடத்த முடியாது. அங்க அதுதான் புலம்பலின் புத்தகத்துல எரேமியாவின் புலம்பலின் புத்தகத்துல எப்பொழுது எழுந்து ஜெபிக்க வேண்டும்? மதில் மேல் இருக்கணும். மதில் மேல் எழுந்து ஜெபி என்று கர்த்தர் இங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். வாசிக்க போலாம். புலம்பலின் புத்தகம், புலம்பல் 3ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், புலம்பல் 2ஆவது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புலம்பல் 2:18 வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அளவாய் கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்களின் கருப்பு விடி சும்மா இருக்க ஒட்டாதே. மதிலே, நான் மறுபடியும் சொல்றேன், யார் வந்து அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மதில் சூழ்ந்த பட்டணம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மதில் என்பது தான் மீட்பு, அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு தான் மீட்பு. அப்ப மதில் என்றார் இரவும் பகலும் என்றார். இரவும் பகலும் காலத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் ஜெயங்கொண்டவர்கள். இவர்கள் ஜெயங்கொண்டவர்கள். இவர்கள் கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்கள். வரப்போகிற மேசியாவின் அரசாட்சிக்காக, அந்த நித்திய ஜீவனுக்காக ஆயத்தமா இருக்கிறவர்கள். அதான் இரவு பகல் மதில். அப்புறம் கண்ணீர் விடு, கருப்பு விழி, ஓய்ந்திராதே, ஒரு காலம் மௌனமாயிராத. இவர்கள் மௌனமாயிராதவர்கள், சீயோனின் மகிமையை எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கிறவர்கள், எழுப்புதல் அடைந்தவர்கள். எழுப்புதல்னா இதுதான் எழுப்புதல். இவர்கள் இருதயத்துக்குள்ள துதி உண்டாயிருக்கிறது. இவர்கள் ஜெயங்கொண்டவர்கள். அப்புறம் எழுந்திரு, நல்லா எதை சொல்லிட்ட? எழுப்புதல். அதான் சொல்லிட்ட எழுப்புதல். இந்த ஜாமக்காரன் எழுப்புதல் அடைந்தவன். எழுந்திரு ராத்திரியிலே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரவு, உன் கண்ணு இரவை பார்க்குதா? உன் கண்ணு இரவையும் பார்க்க வேண்டும், பகலையும் பார்க்க வேண்டும். உன் குடும்பத்தாருக்கு நின்று கரெக்டா நின்று பேலன்ஸ் பண்ணணும். இரவையும் பகலையும் நின்று பேலன்ஸ் நின்று அங்க நின்று, ஆண்டவரே, இரவினுடைய தாக்கம், பிசாசு பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய். பிசாசானவன் கலையை விதைக்கிறவன் இருளிலே வந்து இரவிலே வந்து கலையை விதைக்கிறான். அப்போ அந்த இரவை ஜெயங்கொள்ளக்கூடியவர்களாய் உன் குடும்பத்துக்காக
நீ விழித்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். அதுதான் ஜெயங்கொள்ளுகிற ஒரு அனுபவம், ஜெயங்கொண்ட ஒரு அனுபவம். எழுந்திரு ராத்திரிலே முதற் ஜாமத்தில் கூப்பிடு. அதான் வாயை திறந்த கத்தணும். நீ ஜாமான் காக்கிறவன் நின்று கத்துவான், இதோ எதிரி நாட்டு படைகள் வருகிறார்கள், அவர்கள் என்ன வேகத்தில் வர்றாங்க, எவ்வளவு ஸ்பீட்ல வர்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பட்டணத்தை பிடிக்க போறாங்க, எல்லாரும் ஆயத்தமாகி விடுங்கள், எதிர்ப்பதற்கு யுத்த வீரர்களே, சேனைகளை ஆயத்தமாகி விடுங்கள், ராஜாவே ஆயத்தமாகி விடு என்று சொல்லி இந்த ஜாமக்காரனுடைய ஒரு சத்தத்தினாலே அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பிழைப்பார்கள். ஆமென் சொல்லாமா? அந்த பிழைப்பு இன்னைக்கு நமக்குள்ள வேண்டுமே ஆனால் நடு ஜாமத்துல முதற் ஜாமத்துல எழுந்து கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய இருதயத்தை எப்படி ஊத்தணுமா? தண்ணீரை போல ஊற்றிவிடு என்று சொல்லி கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஆக இந்த ஜாமக்காரன் முதலாவது ஜெயங்கொண்டவன், எழுப்புதல் உடையவன், துதியை உடையவன், இது எல்லாம் உள்ள அடங்கிடும். இவன் மதில் மேல் இருக்கிறான். இரண்டாவது, இந்த ஜாமக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால் அவன் இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? அவன் இரக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். முதலாவது, இந்த ஜாமக்காரன் ஜெயங்கொண்டவன். ஜெயங்கொண்டவன் என்றால் எழுப்புதலை உடையவன். ஓப்பனா சொல்ல போனா அவன் துதியை உடையவன். ஏன்னா அவன் மதில் மேல் நிற்கிறான். அந்த மதில் இருக்குமே ஆனால் அங்கே வாசல்கள் இருக்கும். மதில்கள் என்பது ரட்சிப்பும், வாசல் என்பது துதியும் அடங்கும். ஆக இவன் துதிக்கிறவனாக, கர்த்தரை துதிக்கிறவனாக, ஜெயங்கொண்டவனாக, மனவாட்டியாக இருக்கிறான் என்பதை பார்த்தோம். இவனுக்குள் இருக்கக்கூடிய கேரக்டர் என்னன்னா, இவனுடைய இருதயம் இரக்கமுள்ள இருதயமா இருக்கிறது. 130 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்கும் போது இந்த ஜாமக்காரன் எப்படிப்பட்ட இரக்கமுடையவனாக இருக்கிறான் வாசிக்க போற. 130:6. எப்பொழுதும் அல்ல, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இந்த ஜாமக்காரனுடைய ஆத்துமா எப்பொழுது பொழுது விடியும், எப்பொழுது என்ன, இரவில இந்த சத்துருவானவன் வந்து ஜனங்களை தாக்க வருவான். அப்போ இந்த ஜனங்களை தாக்க வருவது இரவு பொழுதுல. நல்லா புரிஞ்சு போச்சா? ஆனால் ஆண்டவரே, என் ஜனங்கள் பகலுக்குள்ளே வந்துவிட வேண்டும், என் ஜனங்கள் பகலை காண வேண்டும், என் ஜனங்கள் இரவிலே வந்து சத்துருவினால் சேதம் அடையாதபடிக்கு. ஏன்னா இந்த சத்துரு எப்ப வந்து தாக்குவானாம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரத்துல கர்த்தர் கலைகளை குறித்த ஓமையை சொல்லும் போது பிசாசானவன் இரவிலே வந்து கலைகளை விதைக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. 13வது அதிகாரத்துல 28 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரன், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா? இல்ல 25 வாசிக்க பார்க்கலாம். 25. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து. இந்த கலை என்பது தப்பான எண்ணங்கள், அசுத்தமான எண்ணங்கள், நம்மை குறித்த தேவனுடைய திட்டத்துக்கு எதிரான எண்ணங்கள். இவைகள் எல்லாம் இரவு பொழுதுல தான் சத்துரு வந்து விதைக்கிறான். அப்ப இந்த ஜாமங்காக்கிறவன் எப்படி பரிதவிக்கிறான் என்றால், ஆண்டவரே, என் ஜனங்கள் பகற்பொழுதுக்கு வர வேண்டும். ஆண்டவர், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. இந்த பகல் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்தை காண்பிக்கிறது, 1000 வருட அரசாட்சியை காண்பிக்கிறது. இந்த ஜாமக்காரன் இரக்கமுடையவனாய் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனுடைய ஆத்துமா பரிதவிக்கிறது. அன்பான தேவஜனமே, நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஜாமக்காரராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், என் ஆண்டவரே, என் குடும்பத்தார் என் கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய 1000 வருட அரசாட்சியில என் ராஜாதி ராஜாவை கண்ணார காண வேண்டும். அந்த விடியற் காலம் இரவு சென்று போயிற்று. ஏனென்றால் சாயங்காலத்தில் தான் ஒரு நாள் துவங்குகிறது. சாயங்காலத்திலிருந்து ஆரம்பித்து இரவு பொழுது, நடுநிசி பொழுதெல்லாம் கடந்து பகற்பொழுதுக்குள்ளே நாம் வருகிறோம். இந்த பகற்பொழுது என்பது, அந்த விடியற் காலம் என்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 1000 வருட அரசாட்சி. அதனால இந்த ஜாமக்காரனுடைய இருதயம் எப்படி இருக்கும்னாக்கா, எதிரி நாட்டு படைகள் எந்த விதத்திலும் இரவு பொழுதுல தூங்கி கொண்டிருக்கிற என் ஜனங்கள் மேல வந்து எப்படிப்பட்டதான
ஒரு பாதிப்பும் இல்லாதபடிக்கு எப்பொழுது பகல் வரும், எப்பொழுது என் ஜனங்கள் கண் விழிப்பாங்க, எல்லாருடைய இரத்த பழிக்கும் நான் நீங்களா இருப்பேனே என்று சொல்லி அவனுடைய இருதயம் தத்தளிக்கும், ஆத்தும பாரத்தில் அங்கலாய்க்கும். ஏனென்றால் இரவு பொழுதிலே வந்து அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற அவர்கள் மேலே இந்த எதிரி படைகள் வந்து தாக்கி அவருடைய உயிரை எடுத்து விடுவார்களே. என் ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் ஒரு விழிப்பில்லையே, அவர்களுக்கெல்லாம் ஒரு பகல் பொழுது இல்லாமலே மரிக்கிறார்களே என்று சொல்லி ஆத்தும பாரமுடைய இரக்கமுடையவன் தான் இந்த ஜாமக்காரன். இரண்டாவது, இந்த ஜாமக்காரன் அவன் விடியற் காலத்துக்காக பகற்காலத்துக்காக பரிதவிக்கிறான். அவனுடைய ஆத்துமா தவிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் ஆண்டவரை தூங்கி கொண்டிருக்கிறார்களே, சத்துரு வந்து கலை விதைத்து தவறான திசையிலே அவர்களை திசை திருப்பி கொண்டு போயிருக்கிறானே, என் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பகல் பொழுது கிடைக்காதா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு அவருடைய வாழ்க்கையிலே உதிக்காதா? இந்த நீதியின் சூரியனாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராப்பொழுதில், அவருடைய இரவில், அவருடைய இருள எல்லாவற்றையும் நீக்கி அவர்களை மீட்காதா என்று சொல்லி தன்னுடைய இருதயத்துக்குள்ளே அங்கலாய்க்கிற அங்கலாய்ப்பு ஆத்தும பாரம் உடையவன் தான் இந்த ஜாமக்காரன். அதான் இரக்கமுடையவன் என்று நான் சொன்னேன். ஆத்தும பாரம் உடையவன், இந்த ஆத்தும பாரம் உடையவன். ஏனென்றால் இரவிலே வந்து அவர்களை தாக்கினால் அந்த ஜனங்களுக்காக கண் விழித்து நம்பிக்கையோடு எங்களுக்கு ஒரு ஜாமக்காரன் இருக்கிறான், இந்த ஜாமக்காரன் எங்களை காப்பாற்றுவான், வரக்கூடிய இந்த துர்ச்செய்தி எங்களுக்கு அறிவிப்பான் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் நம்பிக்கையோட கூட தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மரித்து போனால் அவர்கள் இரத்தப்பழி ஏமேல அல்லவா? அப்படியானால் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய சுவிசேஷ பாரமுடையவனாய், அவன் உரத்த சத்தமிட்டு கூப்பிடுகிறவனாய் இந்த ஜாமக்காரன் செயல்பட வேண்டும். அன்பானவர்களே, இதுதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது இந்த ஜாமக்காரன் இரத்தப்பழிக்கு நீங்களாக இருக்க வேண்டும் என்பது கட்டளை. இந்த ஜனங்கள் ரட்சிப்பு அடையாமல் சாகிறார்களே, என் கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்பு அடையாமல் சாகிறார்களே என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி அங்கலாய்க்கக்கூடிய அந்த அங்கலாய்ப்பு இந்த ஜாமக்காரனுக்குள்ளே இருக்க வேண்டும். அன்பானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 33வது அதிகாரத்தில் இந்த காவற்காரன், நல்லா கவனிங்க, அவன் கையில் எக்கால சத்தம் இருக்கிறது. அதில் 5 வாசிக்கும் போது பாருங்க, அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டு, இல்லைன்னா கவனிங்க, இல்லை 3 வாசிக்க, அப்பதான் நமக்கு புரியும். இரண்டாவது குவாலிஃபிகேஷன், இந்த ஜாமக்காரனுக்கு அவன் ஆத்ம பாரம் உடையவன் இல்லையா, இரக்கமுடையவனா அவன் இருக்கிறான். இவன் தேசத்தின் பட்டயத்தை வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனங்களை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாய் இராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையில் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருந்தவன் எவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுகிறான், தன் ஜீவனை காத்துக் கொள்ளுகிறான். அவன் காவற்காரன் பட்டயம் வருகிறதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்வது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான், ஆனாலும் அவர் இரத்த பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். அன்பானவர்களே, அவங்க தூங்குறாங்கத்தான். அது தூங்குறதுக்கான காரணம் என்னன்னா, அவருடைய சோம்பல். அவர்கள் சியோனின் மகிமையை நோக்கி பார்க்கவில்லை, உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கவில்லை. ஆனால் அதனால அவன் சாகரான் தான். ஆனா அவன் இரத்தப்பழி, நான் உங்ககிட்ட கேட்பேன், நீ சத்தமிட்டு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். கர்த்தர் வருகிறார், கர்த்தருடைய ராஜ்யம் வருகிறது, அவருடைய ரட்சிப்பை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி நம்ம எல்லாரும் மேலே இரக்கமுடையவர்கள். நான் என் கடமை நான் சொல்லிட்டேன், அப்படி அல்ல. சில பேர் பார்த்து நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன், அவங்க ரட்சிக்கப்பட நான் என்ன பண்ணுவேன், அப்படி அல்ல. அவன் இரக்கமுள்ளவனாய் அவர்களுக்காக கரங்களை உயர்த்தி எப்பொழுது விடியும், இவங்க வாழ்க்கையில எப்பொழுது விடிவெள்ளி உதிக்கும், இவங்க வாழ்க்கையில எப்பொழுது ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கும் என்று அவனுடைய ஆத்துமா தவிக்கிறதாம். அப்படிப்பட்ட தவிப்பு உடையவன் தான் இந்த இரக்கமுள்ள ஜாமக்காரன். ஆக இந்த ஜாமக்காரன் முதலாவது அவன் ஜெயங்கொண்டவனாய் தன்னுடைய ஜீவியத்தில்
அவன் அவன் தம்முடைய ஜீவியத்தை ஜெயங்கொண்டவனாய் உலகம் மாம்சம் பிசாசு என்பவை ஜெயித்தவனாக அவன் துதியை உடையவனாக இருக்கிறான். இரண்டாவது, அவன் ஆத்தும பாரம் உடையவனாக, அதாவது இரக்கமுள்ள ஆத்தும பாரம். ஏதோ என் கடமைக்கு நான் சொல்லிட்டேன் அப்படி அல்ல. அவன் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்காக காத்திருக்கிற ஜாமக்காரரை போல அதிகமாக ஆத்துமா காத்திருக்கிறது. அந்த ஆத்துமாவில், அந்த ஜீவனில், அந்த உயிர்ல கலந்து கண்ணீரோடு நிற்கிற அனுபவம் தான் இந்த ஜாமக்காரன். என் கணவன் குடிச்சிக்கிட்டே வரான், எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வரான். அவன் பண்ணுற பிரச்சனை இருக்குதுன்னு பொண்டாட்டிங்க நிறைய மனைவிமார்களை பார்த்தீங்கன்னா புலம்பி தீர்க்கத்து உண்டு. இதெல்லாம் சோம்பல், உள்ள இருக்கிற சோம்பல். ஆனால் உண்மையிலே இவர்கள் ஜாமக்காரர்களாக இவர்கள் ஜெயங்கொண்டு இருப்பாங்கன்னா, என் கணவன் மீட்கப்படணும்னு சொல்லி உள்ளம் உடைக்கப்பட்டு கர்த்தர் கையை தூக்கிடுவாங்க. இரவல நின்று கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி கையை தூக்குவாங்க. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் பேரை சொல்லி 134 சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். இவங்க அந்தந்த வீட்டுக்கு அவங்க தான் ஊழியக்காரர். 134 சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க. 134 சங்கீதத்தில் 1 வாசிக்க பார்க்கலாம். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எப்போ நைட்ல எப்ப நிக்கிறாங்களா? இரவுல, ஜாமத்துல. இது ஜாமக்காரர்கள், இவங்க தாங்க கர்த்தருடைய ஊழியக்காரர். உன் குடும்பத்துல நீ நைட்ல எழுந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்குதுன்னா, நீ உன் குடும்பத்தினுடைய ஆசாரியன் நீங்க தான். உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் உத்தரவாதம் பண்றீங்க. கையை உயர்த்தி உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருக்காக ஸ்தோத்திரம் பண்ணி பேரை சொல்லி ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெப ஆவியம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனில். அதுதான் இந்த சியோனின் அனுபவம் இருக்கிறவன் தான் ஜாமக்காரன். சியோனில் இருக்கிற என் கர்த்தரை நோக்கி பார்ப்பது தான் விழிப்பு. அவர் என் பாவத்துக்காக பலியாக்கப்பட்டார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டவர் உயிர் தெழுந்து பிதாவின் வலது பாசிலே உட்கார்ந்திருக்கிறார் என்பது தான் அந்த விழிப்பு. அதுதான் விசுவாசம். இதுதான் ஜாமக்காரன் ஜெயங்கொண்டவன். ஆக இந்த ஜாமக்காரர்கள், ஊழியக்காரர்கள் இரவிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நின்று, இதுக்கு விசேஷித்த அழைப்பு. இப்போ உதாரணத்துக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி சபையில் இருக்கிற யாரோ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஜெபிக்கிற பாரம் இருக்குது அப்படின்னாக்கா, அவர்கள் விசேஷமாக உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். முதலாவது நீங்க உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத அல்லது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக முதல்ல ஜாமத்தில் நின்று ஸ்தோத்திரம் பண்ணி அழுங்க. உண்மையான இரக்கம் உடையவர்களாக நின்று அழுங்க. ஆண்டவரே, பட்டயம் வருகிறது ஆண்டவரே, எல்லாரும் தூங்கி கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி கொடுத்த மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கிற ஆண்டவரே, அவர் எல்லாம் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அவருடைய கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆக இந்த ஜாமக்காரன் இரண்டாவது ஆத்ம பாரம் உடையவனாய், இரக்கமுள்ளவனாய் அவன் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த ஜாமக்காரன் எப்படிப்பட்டவன் என்றால் சத்தியமுள்ளவனாய் இருக்கிறான். ஏனென்றால் இவன் தான் விழித்திருந்து எல்லாவற்றையும் காண்கிறான், தரிசனம் காண்கிறான், வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்கிறான். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அதை அப்படியே சொல்லக்கூடியவனாக இவன் காணப்பட வேண்டும். இவன் அப்படியே சொல்லணும், என்ன பார்க்கறானோ அதை அப்படியே சொல்றவன். இவன் சத்தியத்தை உடையவன். சத்தியத்தை உடையவன் தான் இந்த ஜாமக்காரன். வாசிங்க பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 21வது அதிகாரத்தில் இந்த ஜாமக்காரனை கர்த்தர் ஏற்படுத்த சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னை இல்லனா 5ஆம் வசனத்தை வாசிங்க. பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களே எழுந்து பரிசேயர்களுக்கு எண்ணெய் பூசுங்கள். ஆண்டவர் என்னை நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். நல்லா கவனிங்க. இந்த ஜாமக்காரன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால், கண்டதை அப்படியே சொல்லக்கூடியவன். இவன் நல்லா விசுவாசித்து தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய சத்தியத்தை நன்கு அறிந்தவன். இது நான் பேசுறது ஸ்பிரிச்சுவலாகவும் பேசுறேன், எழுத்தின்படியா நீங்க புரிந்து கொண்டால் தான் ரெண்டுமே கரெக்டா லிங்க் ஆகி வரும். பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வைங்க. நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட ஜாமக்காரன் தேவை. இப்போ ஜாமக்காரன் இல்லை அப்படின்னா, ஜாமக்காரன் மதில் மேலே இல்லைன்னா ராஜா உட்காந்து நல்ல ராஜ போஜனை சாப்பிட முடியுமா? முடியாது தானே.
அப்போ கண்டதை நீ என்ன காண்கிறானோ பொய் சொல்லாம சத்தியமுடையவனாக அவன் அப்படியே அறிவிக்க வேண்டும். ஒரு ஜாமக்காரனுக்கு சத்தியம் வெளிப்படும், சத்தியம் பரிசுத்தமாக்கும். அவன் சத்தியத்தை உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கிறவனாக, அவன் இரவுல எழுந்து அவன் என்ன பண்றானாக்கா ஆராய்ந்து பார்க்கிறவனாக, காலத்தை அறிந்தவனாக, அப்படியே கண்ணார கண்டு எப்பொழுது கர்த்தருடைய வருகை நடக்கும். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினுடைய வருகையை அறிவித்துக் கொண்டே இருக்கிறதே. புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல. நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ள சமாதானமா இருப்பதும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் நீதியும் சமாதானமே தேவராஜ்யம் என்பதை இவன் தேவ ரகசியங்களை வாங்கி சத்தியம் உள்ளவனாக அந்த சத்தியத்தை அறிவிக்க கூடியவனாக. இப்ப சபையில பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்துல சபை எப்படி செயல்படும்னா, ஜாமக்காரர்கள் சபையில் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சபைக்கு புது புது வெளிப்பாடுகள் ரெவலேஷன் வரணும். தேவனுடைய சிங்காசனத்தின் மகிமையிலிருந்து வெளிப்பாடுகள் வர வேண்டும். அங்கே ஒரு பிரதர் எழுந்து சபையில பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். திடீரென்று ஒருத்தருக்கு சத்தியம் வெளிப்படும். அவர்கள் ஜாமக்காரர்களாக போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி விசேஷித்த பந்தி என் கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த பந்தி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாடுகள். அவருடைய பாடுகளை நன்கு ஆராய்ச்சி செய்து வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்து அவருடைய தரிசனத்துல விசுவாசத்துல எல்லா ரகசியங்களை கண்டு அதை அப்படியே சபைக்கு அறிவிக்க கூடியவர்களாக, காண்கிறவர்களாக, எப்பொழுது இரவு ஜாமம் முடிய போகிறது, எப்பொழுது பகல் ஜாமம் வரப்போகிறது என்பதை குறித்த ரகசியத்தை கண்டதை அப்படியே எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, சத்தியம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இதை 21ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனத்தை வாசிக்கும் போது, தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு, எப்பப்பா ஏசப்பா வருகை இருக்கும். சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கிறவன் தான் காலத்தை பார்ப்பான். வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தை நீங்கள் அறியாமற் போனது என்ன? சத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலங்கள்லாம் வரும்போது மேசியாவின் வருகை இருக்கும். எப்பப்பா பகல் வரப்போகிறது, எப்பப்பா ஏசப்பாவுடைய வருகை இருக்கும். அதுக்கு சத்தியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவன் சத்தியம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இவன் சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவனாய் காண்கிறதை, தேவனுடைய ஷக்கினா மகிமையை, தேவனுடைய ஆதீனங்களை, தேவனுடைய ஆதீனத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ரகசியங்களை பரிசுத்த ஆவியுடைய பலத்தினாலே நாங்கள் தேவனுடைய ரகசியங்களை நாங்கள் ஆராய்ந்து தேவ சந்நிதியிலே பிழையில்லாமல் பேசுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்ப சத்தியங்கள் நமக்கு வெளிப்பட வேண்டும். சத்தியத்தின் ரகசியங்கள் நமக்கு வெளிப்பட வேண்டும். அதற்கு ஜாமக்காரன் சொல்றான் பாருங்க. அதற்கு ஜாமக்காரன், விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். இது என்ன? இது சத்தியத்தை சொல்றது. பா இரவு இன்னும் எவ்வளவுப்பா போயிருக்கு, ஜாமக்காரனை கூட்டு கேளுங்கப்பா. ஜாமக்காரனே இரவு எவ்வளவுப்பா போயிருக்கு, எப்பப்பா பகல் பொழுது வரப்போகுது? அதுக்கு ஜாமக்காரன் சொல்றாரு, ஆமா விடியற் காலம் வருகிறது. விடியற் காலம் வருகிறது என்பது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுமே ராக்காலம் வரப்போகிறது. அந்தி கிறிஸ்துவினுடைய 7 வருஷ அரசாட்சி வரப்போகிறது. அதற்கு பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் காலம் வரப்போகிறது என்பதை இந்த ஜாமக்காரன் சொல்ல வேண்டும். அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடுதான் உபத்திரவ காலம் இந்த பூமிக்கு வரும். சபை ஒருபோதும் உபத்திரவ காலத்தின் ஊடாக போகாது. விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. விடியற் காலம் வந்துவிட்ட பிற்பாடு ராக்காலம் வராதே, வரக்கூடாதே. ஆனால் இந்த ஜாமக்காரன் சத்தியத்தை அறிந்தவன், கண்டதை அப்படியே சொல்லுகிறவன். சத்தியம் மாறாது. எத்தனை கோடி வருஷங்கள் இன்னும் கடந்து போனாலும் இந்த சத்தியம் என்றைக்குமே மாறாது. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு, ரகசிய வருகை ரேப்சர் உண்டு. அப்ப விடியற் காலம் வருகிறது, ராக்காலம், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. அந்த நாட்களிலே கர்ப்பவதிக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, அந்த நாள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாள் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் உலகத்தில் நடந்திராததும் இனிமேலும் நடக்காத
முடியாதமான பயங்கரமான காரியங்கள் அந்த நாட்களில் நடக்கப் போகிறது என்று சொல்லி கண்டதை அப்படியே எடுத்து காண்பிக்கிற ஒரு ஜாமக்காரன் தான் இந்த சத்தியம் உள்ளவன் தான். இந்த சத்தியத்தை நன்கு ஆராய்ந்து பார்க்கிறவன் தான் ஜாமக்காரன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நல்லா ஆராய்ந்து பார்த்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருந்த ரகசியங்கள் எல்லாம் அறிந்து கொண்டு, ஆக்சுவலா சொல்ல போனா இதோ ராக்காலம் வருகிறது என்று சொன்னால், விடியற்காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஆழங்களை நல்லா ஆராய்ந்து பார்த்திருக்க வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து கர்த்தர் சொல்லும் போது வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் 1 வாசிங்க, வேகமா வாசி. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது சீக்கிரம், எப்பப்பா டைம், ஏன்னா இந்த ஜாமக்காரன் காலத்தை மேற்கொண்டிருக்கிறான், காலத்தை ஜெயங்கொண்டிருக்கிறான். இவன் விழித்து கொண்டிருக்கிறவன், விசுவாசத்தில் பூர்ணப்பட்டவன், அன்பிலே பூர்ணப்பட்டவன். ஆக சீக்கிரம் வெளிப்படுத்தின விசேஷம் என்பது முழு வேதத்தையும் அறிந்தால் மட்டுமே, ஆதியாகமத்திலிருந்து யூதா புத்தகம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரகசியங்களை அறிந்தால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துடைய பூர்ண ரகசியம் வெளிப்படும். ஆக வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ரகசியங்களை இந்த ஜாமக்காரனுக்கு கர்த்தர் காண்கிறதை அப்படியே சொல், சத்தியத்தை அப்படியே சொல், சத்தியம் மாறாது. ஆக சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் யாவற்றையும் சாட்சியாக தான் கண்டதை சொல்லுகிற ஜாமக்காரன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரகசியங்களை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அன்பானவர்களே, தேவன் இங்க சொல்லிட்டு சொல்றாரு, இந்த வசனம், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வசனத்தை குறித்து ஆதியாகமத்திலிருந்து யூதா புத்தகம் வரைக்கும் கவனிங்க, ஆதியாகமத்திலிருந்து யூதா புத்தகம் வரைக்கும் முழுமையும் தேவனுடைய வார்த்தையே. அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையில இவன் என்னத்தை காண்கிறான், தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்த இவன் என்னத்தை காண்கிறான்? இயேசு கிறிஸ்துவை காண்கிறான். அல்லேலூயா! இவன் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். தான் கண்டது இயேசு கிறிஸ்துவை, மகிமையின் கர்த்தரை, மகிமையடைந்த இயேசு ராஜாவை இவன் கண்டவனாக அதை அறிவிப்பதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ரகசியம். 3வது வசனம் சொல்றாரு பாருங்க, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபித்திருக்கிறது. இவன் காலத்தை ஜெயித்தவன், காலத்தை ஜெயங்கொண்டவன், மேற்கொண்டவன், கிறிஸ்து இயேசுவை தன்னுடைய இருதயத்தில் தரித்துக் கொண்டவன். அதனால இந்த சத்தியத்தினாலே இந்த மகிமையின் காட்சியை இந்த கர்த்தரை நோக்கி பார்த்தவனாய், அந்த தரிசனத்தில் கண்டவனாய், மகிமையின் கர்த்தரை கண்டதை அப்படியே அறிவிக்கிறவனாய் இருக்கிறான். அன்பான தேவஜனமே, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கவனிங்க, நீங்க ஜாமக்காரர்களை மாற்றி வைப்பதை பார்க்கிறோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சவுல் ராஜாவின் நாட்களிலே பெலிஸ்தேரோடு யுத்தம் பண்ணும் போகும்போது அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜாமக்காரர்கள், இந்த யோனத்தானும் அவருடைய ஊழியக்காரனும் மாத்திரம் தனியே போயிட்டு ஒரு யுத்தத்தை பண்ணி ஒரு பெரிய ஜெயத்தை அங்கே கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் ஜாமக்காரர்கள் காண்கிறார்கள், காட்சியை கண்டு அப்படியே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அந்த வசந்த வாசியை பார்க்கலாம். கண்டதை அப்படியே சொல்லுகிற 1 சாமுவேலின் புத்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனம் மட்டும் வாசிக்கணும், நேரம் இல்லை. 16 பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து, இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா யோனத்தானுடைய அந்த ஊழியக்காரனை போய் பெலிஸ்தீனை வெட்டி கொண்டே மேலே ஏறுகிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ணும்போது திடீரென்று அங்கே பாளையத்தில் ஒரு பெரிய யுத்த புரட்சி கண்டதுமே என்னடா நடக்குது தெரியலையே அப்படின்னு சொன்னது ஜாமக்காரர்கள் சவுலுக்கு அறிவிக்கிறார்கள். சவுல் ராஜாவுக்கு, அன்னைக்கு இருந்த சவுல் ராஜாவுக்கு, பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான
கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். நல்லா கவனிங்க, இந்த ஜாமக்காரில் இருந்து காண்கிறார்கள். நல்லா கவனிங்க, சத்தியம் நமக்குள்ளே பூர்ணமா இருந்துச்சுன்னா தான் அப்படி அங்க என்ன நடக்குது என்பதை அப்படியே உட்கார்ந்து நாம் என்ன பண்ண முடியாத அதை எல்லாவற்றையும் பார்க்க முடியும் அன்பானவர்களே. அதனால தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, தேவ பிரசன்னத்துக்குள்ளே எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றையும் அப்படியே சொல்லி கொடுக்கக்கூடிய சத்தியத்தை ஆராயக்கூடியவர்கள் ஜாமக்காரர்கள். ஆமென் சொல்லாமா? சரி, இது வரைக்கும் 3 காரியங்களை பார்த்தோம், இன்னும் 2 காரியம் இருக்கு, வேகமா முடிக்கிறேன். இப்போ முதல்ல காரியம் என்ன பார்த்தோம்? ஜாமக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஜெயங்கொண்டவர்கள் அல்லது துதிப்பவர்கள் அல்லது எழுப்புதல் அடைந்தவர்கள். அதுக்கு தான் பல ரகசியங்கள்லாம் பார்த்தோம். 2வது அவங்க எப்படிப்பட்டவங்க? ஆத்துமபாரம் உடையவர்கள், இரக்கமுடையவர்கள். ஆமெனா? 2வது எப்படிப்பட்டவங்க? இரக்கமுள்ள ஆத்துமபாரம் உடையவர்கள். 3வது சத்தியம் உள்ளவர்கள், தாங்கள் கண்டதை அப்படியே சொல்லுகிறவர்கள், தாங்கள் கண்டதை மாற்றாமல் சொல்லுகிறவர்கள். தாங்கள் கண்ட காட்சி தான் அது மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ என்னென்னலாம் வருது என்பதை அப்படியே சொன்னா தான் ராஜா கரெக்டா அலாட். ஏன்னா அவர் தான் மதில் மேல நிற்கிறாரு, ராஜா சுத்தி மதிலுக்கு கீழே இருக்கிறாரு. ராஜாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு படை தளபதிக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க என்ன நடக்குதோ, என்ன பிரச்சனை வருதோ, அந்த பிரச்சனையை அப்படியே சொன்னா தான் அந்த ராஜா அலர்ட்னஸ் ஆக முடியும். அது அப்படியே ஆவிக்குரிய ரீதியில சத்தியத்தை நன்கு ஆராய்ந்து பார்க்கிற நாம தான் கிறிஸ்துவின் மகிமையின் காட்சியை கண்டு அந்த கிறிஸ்துடைய மகிமையின் காட்சி அப்படியே கண்டதை அறிவிக்கிற அந்த வெளிப்பாடு பெற்றவர்களாக, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் தேவனாகிய கர்த்தர் காண்பிக்கிறார். அடுத்தது 4வது காரியம், இந்த ஜாமக்காரன் எப்படிப்பட்டவன் என்றால் விவேகமுடையவனாயிருக்கிறான். இந்த விவேகமுடையவன் எப்படிப்பட்டவன் என்பதை நம்ம பல வசனங்கள் நாம் பார்க்கிறோம் இல்லையா? முதல்ல இந்த ஜாமக்காரன் விவேகமுடையவன் என்று சொன்னால் ஒரு 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 மகிமையான காரியத்தை, ஜெயமெடுக்கக்கூடிய காரியத்தை செய்பவன், காலத்துக்கு அப்பாற்பட்டவன் தான் விவேகமுடையவன். அவன் இப்போ இருக்கிற உலக சம்பவத்திலிருந்தெல்லாம் ஜெயங்கொண்டு நாம் ஜெயங்கொள்ளக்கூடிய காரியத்தை தீர்மானிக்கிறவன் தான் இந்த ஜாமக்காரன். அதான் சொல்லிட்டு ஏற்கனவே, ஜாமக்காரன் ஏறக்குறைய ராஜாவுக்கு ஈக்குவல். திடீர் என்று அந்த ஸ்டேஜில் நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்யலாம் என்பதை செய்து முடிக்கிறவன், வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை திட்டம் தீட்டுபவன் தான் இந்த விவேகமுடையவன். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இந்த ஜாமக்காரன் எப்படிப்பட்டவன்? நீதிமொழிகள் புத்தகம் 13:16 வாசிக்கலாம். முதலாவது, இந்த ஜாமக்காரன் எப்படிப்பட்டவன்? நீதிமொழிகள் புத்தகம். இந்த விவேகம்னா என்ன என்பதை குறித்து புரிஞ்சதான் நமக்கு தெரியும். 13:16 வாசிக்க பார்க்கலாம். விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். இவன் எப்படிப்பட்டவன்னா அறிவோடு நடக்கணும். இப்போ திடீர்னு கவனிங்க, இப்போ திடீர்னு ஒரு பெரிய எதிர்நாட்டு படைகள் தம்முடைய பட்டணத்தை சூழ்ந்து கொள்ள வரும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல என் பட்டணம் ஜெயங்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அறிவோட, ஞானம், புத்தி, அறிவு, விவேகம் என்கின்ற 4 காரியம் நம்முடைய ஜீவியத்தில் நாம் பலமுறை தியானம் செய்து கொண்டு வருகிறோம். 14ஆம் அதிகாரத்தில் இந்த விவேகத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் முதலாவது 14 முதல்ல 8 வாசிங்க பார்க்கலாம். முதல்ல 14:8 ஒன்னொன்னா பார்க்கலாம். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். ஆக முதல்ல இவன் ஞானம் உடையவன். நல்லா கவனிக்கணும், இந்த விவேகி ஞானம் உடையவனாக அந்த ஸ்டேஜில் ஒரு ராஜாவுக்கு ஈக்குவலாக கட்டளையிட்டு தன்னுடைய படைகளை ஜெயங்கொள்ளக்கூடிய ஒரு வெற்றியை உடையவன் தான், ஒரு திட்டம் தீட்டுபவன் தான், ஜெயங்கொள்ளக்கூடிய திட்டம் தீட்டுபவன் தான் விவேகி, ஞானமுடையவன். அடுத்தது இதே 14ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம். 15 பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமா இருக்கிறான். தன்னுடைய நடையில கவனமா இருந்து அடுத்தது நான் இப்ப என்ன செய்யணும், நான் புரிஞ்சு போச்சா,
நான் என்ன செய்யணும்? ஆக இந்த விவேகின் முதல்ல என்ன செய்யறான் சொல்ல, அவன் ஞானமுடையவன். அடுத்தது தான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற புத்தி உடையவன். அடுத்தது பார்த்தா இதே 14ஆம் அதிகாரம் 15வது வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பேதையர் புத்தியினத்தை சுதந்தரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். இவர்கள் அறிவினாலே முடிசூட்டப்படுகிறார்கள். இவர்கள் நல்ல அறிவு, எப்படிப்பட்ட ஜெயத்தை ஏறெடுக்கலாம், எப்படிப்பட்ட திட்டம் தீட்டலாம், நாம் ஜெயம் கொள்வதற்கு என்கின்ற விவேகத்தை உடையவர்கள் தான் இந்த ஜாமக்காரர்கள். அடுத்தது வசந்த வாசி 35வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 35. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும், அவனுடைய கோபம். ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன், இவன் தயவுள்ள போதகத்தை அவன் வெளிப்படுத்தி அவன் மகிமையான காரியத்தை செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஆக இந்த ஜாமக்காரன் எப்படிப்பட்டவன் என்றால், இவன் விவேகமுடையவனாக இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லோரும் சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஆகாபுடைய குமாரன் யோராம் இருந்தான். இந்த யோராமுடைய காலத்துல யெகூ என்கின்ற ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, இந்த யோராம் ஆகாபுடைய சந்ததியை அழிக்கும்படியாக அவன் உள்ளே வருகிறான். அன்பான தேவஜனமே, அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஜாமக்காரர்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தல் என்பதை பார்க்கலாம். திருப்பி 2 ராஜாக்கள் 9:17 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியுமா? அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க. வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 9:17. இஸ்ரவேலின் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன். நல்லா கவனிங்க, இந்த ஜாமக்காரன் எங்க நிற்கிறான்? எல்லாம் கவனி எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் கோபுரத்தின் மேல் 2 ராஜாக்கள் 9:17. வாசி. எஸ்ரயேலில் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன் யெகூவின் கூட்டம் வருகிறதை கண்டு. நல்லா கவனிங்க, எங்க நிக்கிறான்? இது எல்லாம் சேர்த்து இந்த வசனத்துல வரும். மதில்ல நிக்கிறான். அப்படின்னா அவன் ஜெயங்கொண்டவன். அடுத்தது அவன் இரக்கமுள்ளவனாக ஆத்மபாரம் உடையவனாக இருக்கிறான். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, அவன் காண்கிறான். கண்டு ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான். அப்பொழுது யோராம், நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்க சொல். நல்லா கவனிங்க, இவருக்கு கீழே இருக்கிறாரு, ஜாமக்காரன் மேல இருக்கிறாரு. ராஜாவுடைய கட்டளைய அப்படியே அவர் நிறைவேற்றக்கூடியவன் தான் இந்த ஜாமக்காரன். நீ கேள், நீ ஆர்டர் பண்ணு. அப்போ இந்த ஜாமக்காரன் ஒரு ஆர்டர் கொடுத்தா ராஜாவின் ஆர்டர் போல, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அது ராஜாவின் கட்டளையை போல. அப்போ இன்னைக்கு ஜாமக்காரர்கள் ஒரு காரியத்தை சொன்னா அப்படி நடந்துரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜாமக்காரர்கள் கரெக்டா என் ராஜாவுடைய ராஜ்யம் நிலைத்திருக்க வேண்டுமேயானால், என் ராஜாவுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் வாழ வேண்டுமேயானால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்பாட்ல ஞானத்தோட, புத்தியோட, அறிவோட, விவேகத்தோட காரியத்தை நடப்பிக்கிறவன் தான் இந்த ஜாமக்காரன். பாருங்களேன், குதிரை வீரனை நீ கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்க சொல். ராஜா இங்க கட்டளை வர ஜாமக்காரனுக்கு, குதிரை வீரனே நீ போயிட்டு சமாதானமானு போய் கேள் அப்படின்னு இவர் ராஜா சொல்றது அப்படியே செய்யறாரு. அப்போ இவன் என்ன செய்ய, எப்படிப்பட்டவன்னா விவேகமுடையவன். தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று. ஏன்னா ஜெயம் என்பது எதிர்காலம். ஆமேனா? யுத்தம் பண்ணி அப்போ இந்த விவேகமுடையவன் அந்த ஜெயத்தை தன் கண்முன் வைத்தவன். என்ன, இவன் ஜெயங்கொண்டவன். அந்த வெற்றியை, தன்னுடைய ராஜ்யத்துடைய வெற்றியை ஜெயங்கொண்டு அதை கண்முன் வைத்தவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து வாசிக்கும் போது, அப்போது அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய் சமாதானம் என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன, என் பிறகு திரும்பி வா என்றான். அப்போது ஜாமக்காரன், அனுப்பப்பட்டவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை. அப்படியே கண்டதை சொல்றான். அல்லேலூயா. என்னப்பா நடக்குது? இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். சத்தியத்தை உடையவன் அவனுக்குள்ள வெளிப்பாடுகள் இருக்கிறது. என்னங்க இது? நல்லா கவனிங்க. சமாதானமா அப்படி சொல்லிட்டு அமிச்சிட்டு கம்மன் நின்னல. அங்க என்ன நடக்குது? அந்த விவேகி, இது என்னுடைய ராஜ்யத்துக்கு வெற்றியை தருவது போல் தெரியவில்லையே,
போனவன் அவன் பக்கமே நின்றானே ராஜா, போனவன் அவன் பக்கமே நின்றான் ராஜா. அப்போ அந்த செய்தியை கண்டதை இந்த 4 காரியங்கள் நல்லா கவனிங்க. தொடர்ந்து இவனுடைய காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நல்லா கவனிங்க. அது சொல்றான், ஆகையால் வேறொரு குதிரை வீரனை அனுப்பினான். அவன் அவரிடத்தில் போய் சமாதானமாய் அனுப்புனது யாரு? ஜாமக்காரன். அல்லேலூயா. வேறொரு குதிரை வீரன் அனுப்புனது யாரு? ஜாமக்காரன் அனுப்பினான். அவன் அவரிடத்தில் போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். அதற்கு எகு சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன, என் பிறகே வா என்றான். அப்போது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும். நல்லா கவனிக்கணும். ரொம்ப டிஸ்டன்ஸ் தெரியுது. என் பட்டணத்துக்கு ஆபத்து வருகிறது என்று தெரிகிறது ஜாமக்காரனுக்கு. ராஜாவுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான், ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான், ஆட்களையும் விவேகமாய் அனுப்புகிறான், விவேகமாய் காரியத்தை நடப்பிக்கிறான். இந்த குணசாலின ஸ்திரீ தன் வீட்டு காரியங்களை விவேகமாய் நடப்பிக்கிறாள். இந்த விவேகி காலத்தை ஜெயம் கொண்டவள், காலத்தை ஜெயித்தவள், ஜெயமான காரியத்தையே நடப்பிக்கிறவள். நல்லா கவனிங்க. இவன் பார்த்துட்டு சொல்றான், போனவன் திரும்பி வரல, அது மாத்திரம் அல்ல, ஓட்டுகிறவன், நல்ல கவனிங்க, போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகி யெகூ ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்று சொன்னான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ யெகூ இப்பதான் எலிசா அதனுடைய ஊழியக்காரன் மூலமாய் அனுப்பி அபிஷேக தைலத்தை எடுத்து யெகூவினுடைய தலையில எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி விட்டு ஓடி வந்து விடுகிறான். அங்கே எல்லாரும் இருந்தவர்கள் எல்லாரும் வஸ்திரங்களை யெகூவுக்கு முன்பாக விரித்து ராஜா வாழ்க என்று சொல்லி எல்லாரும் யெகூவை ராஜாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். யெகூ பயங்கரமான காரியத்தில் செஞ்சு முடிச்சுட்டு வந்துருக்கிறார். யெகூ ராஜாவானார் யாருக்குமே தெரியாது. ஆனால் அங்கே நடக்கிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட காரியங்கள் என்பதை இந்த ஜாமக்காரன் அறிந்திருந்தான். வர்றது பார்த்தா யெகூ மாதிரி இருக்குதே, அவன் ஓட்டுற ரதம். நல்ல கவனிங்க. யெகூவை பத்தின பாடம். யெகூ ஒரு சேனாதிபதியாய் இருந்தவன், இஸ்ரவேலுடைய சேனாதிபதியாய் இருந்தவன். ஆக யெகூவை பத்தி நான் சொல்லிட்டேனே, இந்த ஜாமக்காரன் ராஜாவுக்கு ஈக்குவல் ஆனவன். ஆக ஏதோ நடக்குதுன்னு அசதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறவன்ல, ஒவ்வொரு அசைவையும் கண்ணுக்கு முன்னாடி வச்சு, இது ஏன் நடக்குது, என் வீட்டுக்குள்ள ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, எல்லாத்துக்கும் காரணம் தெரியணும். எங்க விழுந்த, எந்த இடத்துல ஸ்லிப் ஆன, எங்க ஏன் இது எப்படி உள்ள வரலாம், இது வரக்கூடாதே, இது 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 இப்படிப்பட்ட எதிர் வல்லமைகள் எப்படி என் வீட்டுக்குள்ள வரலாம். ஐயோ, யெகூவினுடைய குதிரை மாதிரி இருக்குது, இது ரொம்ப ஸ்பீடா இருக்குது. வேகத்தை எல்லாம் கணிக்கிறான், அந்த அசைவுகளை கணிக்கிறான். அவன் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான விவேகியா இருப்பான் இந்த ஜாமக்காரன் சாதாரணமான ஆள் அல்ல தேவஜனமே. இந்த ஜாமக்காரர்கள் ஒரு பயங்கரமான வல்லமை படைத்தவர்கள். அவர்கள் ஜெயங்கொண்ட பூர்ணமாக்கப்பட்ட அன்பிலே பூர்ணப்பட்ட அவர்கள் மணவாட்டி சபைக்கு, புதிய ஏற்பட்ட சபை அவ்வளவு ஷார்ப்பா இருக்க வேண்டும். அவர்கள் ஜெயங்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால இந்த ஜாமக்காரர்கள் எப்படிப்பட்டது என்றால், விவேகிகளாக காரியத்தை ஞானத்தோட புத்தியோட நடத்தி காரியத்தை சக்சஸா கொண்டு வருவாங்க. ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு அரிசி போட்டு சாப்பாடு செய்யணும்னே தெரியாது நிறைய பேருக்கு. வடிச்சு எத்தனை பேர் அடுப்புல குப்பையில கொட்டுவாங்களே தவிர எவ்வளவு பேர் சாப்பிடுவாங்க. சரி, மீந்த சாப்பாடை எப்படி ரீசைக்கிள் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ண, ரீசைக்கிள் பின்ல போடக்கூடாது. ஓகே, நீங்க ரீசைக்கிள் பின்ல போட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துன்னு போயிட்டு டஸ்ட்பின்ல போட்டுருது, ரீசைக்கிள் பின்ல போடுங்க. டஸ்ட்பின்ல போட்டுருது, அத்தட்டிவ் போட்டுருது, ரீசைக்கிள் பின்ல போட்டு எப்படி அதை எதை திருப்பிக்கலாம். திடீர்னு ஒரு ஆத்மாக்கள் வீட்டுக்குள்ள வராங்க. இந்த ஜாமக்காரர் ரெடியா இருக்கணும், விவேகி. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சாப்பிடாம அனுப்ப முடியாது. இவன் தாங்க விவேகி. நல்லா கவனி. விவேகி யாரு? கரெக்டா இருக்கணும், தான் குடும்பத்தை ஞானத்தோட விவேகத்தோட நடத்துவது தாங்க குணசலின் ஸ்திரீனுடைய பூர்ணமாக்கப்பட்ட அந்த மகிமை. ஆக இந்த ஜாமக்காரன் எப்படிப்பட்ட இருக்கிற விவேகியா இருக்கு. விவேகி என்றால் ஜெயமுள்ள காரியம் செய்கிறவன், ஜெயமுள்ள காரியத்துக்கு திட்டம் தீட்டி செய்கிறவன். சரி, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது?
உங்களுக்குள்ள இந்த ஜாமக்காரன் அனுபவம் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே திடனாய் நம்புகிறேன். விசுவாசிக்க மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ நான் மணவாட்டியை பற்றி பேசினுக்கிறேங்க. ஆமென் சொல்லாமா? சரி, ஜாமக்காரனுடைய முதல் குணம் என்ன? ஜெயங்கொண்டவன். ஏன்னா அவன் ஜெயிக்காம தாம் பட்டணத்துக்கு ஜெயத்தை கொடுக்க முடியாது. அதுதான் பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபை. இரண்டாவது, அவன் ஆத்ம பாரம் உள்ளவன், இரக்கமுள்ள ஆத்ம பாரம் உள்ளவன். அதை இரக்கமுள்ள அதை நீங்க ஜாயின் பண்ணணும். ஏன் தெரியுமா? நான் சொன்னேன் கேட்கல அப்படிலாம் இல்லை. அவங்க இரவும் பகல கை தூக்கி ஜெபம் இருப்பாங்க, அழுவாங்க. ஐயோ ஆண்டவரே இவங்க எல்லாம் தூங்குறாங்களே, எங்க விடியற் காலத்துக்குள்ள வரணும் ஆண்டவரே நிற்பாங்க. அடுத்தது மூன்றாவது சொல்லுங்க. மூன்றாவது, சத்தியம் உள்ளவன். சத்தியம் உள்ளவன் என்ன? கண்டதை சொல்றவன், வெளிப்பாடு உள்ளவன். இதெல்லாம் ஒரு 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 லைனா உங்களுக்கு நான் உங்களுக்கு சத்தியத்தை கொடுத்தாலும் அதோட விளக்கத்தை புரிஞ்சுக்குங்க. சத்தியம் உள்ளவன் என்ன? கண்டவன், வெளிப்பாடு உள்ளவன், வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு தேவ ரகசியத்தை எடுத்து சொல்லுகிறவன். நாலாவது, விவேகம் உடையவன். அப்படின்னா விவேகம்னா என்ன? வெற்றி உள்ள வாழ்க்கையை தீர்மானிக்கிறவன், வெற்றியை தீர்மானிக்கிறவன், வெற்றிக்கான திட்டத்தை வகுக்கிறவன், வெற்றிக்கான திட்டத்தை வகுக்கிறவன். எது வெற்றி பெறும் என்று சொல்லி. கடைசியா ஐந்தாவது, இவன் நற்செய்தியை அறிவிப்பவன், நல்ல செய்தியை, சந்தோஷமான செய்தியை அறிவிப்பவன். இவன் தான் இந்த ஜாமக்காரன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31:6 வாசிக்கும் போது, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31:6, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31:6, எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், எழுப்புதலை கொடுக்கிறவன். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீம் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். அல்லேலூயா. இந்த ஜாமக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எழுப்புதலை கொடுக்கிறவர்கள், அதுதான் நற்செய்தியை கொடுக்கிறவர்கள், அதுதான் எழுந்திருங்கள். நல்லா கவனிங்க. இவங்க என்ன செய்வாங்க? இந்த ஜாமக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இதோ வருது அப்படி சொல்லி நற்செய்தி அறிவிக்கிறது மட்டும் அல்ல, அவர்கள் வெற்றிக்கான, மனமகிழ்ச்சிக்கான, சமாதானத்துக்கான அந்த வழியில அவங்கள எழுப்புறவங்க. எழுந்திரு என்பது ஜீவனை அடைவது, ஜீவனை பெறுவது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க அப்படின்னா, டே கொஞ்சம் பேரமக்கம் போயிட்டு இந்த பொருள்லாம் வாங்கினோடா, நான் போக மாட்டேன். அவன் எழும்பவில்லை. அவன் எழும்புனாதான் அந்த பேரம்பக்கத்துக்கு போயிட்டு அந்த பொருள் வாங்கி வந்து கொடுப்பான். எத்தனை சொல்றது புரியுது? ஆமேனா? நான் சும்மா சொல்றது மட்டும் இல்லை, இந்த ஜாமக்காரர்கள் எழுப்புகிறவர்கள், நற்செய்தியை அறிவிக்கிற. நற்செய்தி என்ன பண்ணு? எலும்புகளை புஷ்டி ஆக்கிடும். எலும்பு புஷ்டி ஆயிருச்சுன்னாவே எழுப்புதல் வந்துடும். ஆக இந்த ஐந்தாவது காரியம், நீங்க நற்செய்தி அறிவிப்பது என்பது நீங்க அடைமொழியா நீங்க அறிந்து கொள்ளுங்க. அதுதான் சொல்றேன், எழுப்புதலை உண்டாக்குகிறவர்கள். நல்லா கவனிங்க. ஐந்தாவது காரியம் ஏன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க எழுப்புதல் அடைஞ்சவங்கன்னு பார்த்தோம். கடைசியா முடிக்கும் போது உங்களுடைய கேரக்டர் என்னன்னா, இவர்கள் எழுப்புதலை உண்டாக்குகிறவர்கள். எழுப்பிடுவாங்க. ஒரு வாலிப தம்பி தாறுமாறா சோரம் போயின்னு இருக்கிறான் அப்படின்னா, இந்த ஜாமக்காரர்கள் உள்ள போனாங்கன்னா, டே மனம் திரும்புடா, நரகம் இருக்குடா, உனக்கு இப்படிப்பட்ட ஆக்கின இருக்குடா அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அவனை திசை திருப்பி அவனை தேவனை ஆராதனை பண்ண வச்சிருவாங்க. அல்லேலூயா. எழும்புங்கள், எழுந்திருங்கள். எழுப்புதலை உண்டாக்குகிறவர்கள் தான் இந்த ஜாமக்காரர்கள். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள். வாங்க, என் கூட வந்துருங்க. தங்களோடு கூட சேர்த்து கொண்டவர்கள் இந்த ஜாமக்காரர்கள். எங்க வீட்டுக்காரர் வரமாட்டாரெல்லாம் இந்த பஞ்சப்பாட்டு பரதேசி பாட்டு பாடுறவங்க அல்ல. இவங்க இந்த ஜாமக்காரர்கள் அசைச்சிடுவாங்க. எல்லாத்தையும் அசைக்க கூடியவர்கள், எழுப்புதலை உண்டாக்குகிறவர்கள், அதாவது நற்செய்தியை கொண்டு வருகிறவர்கள். இப்போ தாவீது ராஜாவுக்கும் அப்சலோமுக்கும், தன் பெத்த மகன் அப்சலோமே தனக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற அந்த நாட்களிலே எப்பிராயீம் மலைக்காட்டிலே யுத்தம் நடக்கிறது. பிள்ளையாண்டானை கொஞ்சம் பார்த்து நடத்துங்கப்பா யோவாபே அப்படின்னு சொல்லி தாவீது தன்னுடைய படை வீரர்களுக்கு கட்டளை கொடுத்தாலும், யோவாபு அங்கே அப்சலோமுடைய கொண்டையடி கொண்டை அப்சலோமின் கொண்டை கருவாலி மரத்திலே மாட்டிக்கொண்டு
ஏன்னா இன்னைக்கு பிரச்சனையே இந்த முடிதானே இல்லையா? அதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவனுடைய தலைமுடியை மாட்டிக்க நிற்கும் போது வல்லையத்தை எடுத்து அடிச்சு போட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு சாகடிச்சு போட்டு அங்கே ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். இப்போ யுத்தத்துல ஜெயங்கொண்டு விட்டார்கள் தாவீதுடைய படை. இஸ்ரவேல் தோற்று விட்டது. ஆனால் இதை ராஜாவுக்கு அறிவிக்க வேண்டும். இப்போ ஜாமங்காக்கிறவன் பக்கத்துல வச்சுட்டு இவர் ஒளிமுக வாசல்ல காத்து கொண்டிருக்கிறார் தாவீது ராஜா இல்லையா? அந்த சம்பவம் எங்க? 2 சாமுவேல் 18 திருப்பிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 18ல இந்த நற்செய்திக்காக இவர் காத்து கொண்டிருக்கிறார். இப்ப தாவீதுக்கு இருதலை கொள்ளியாக அந்த இடத்துல இருக்கிறார் இல்லையா? அங்க வாசிக்கும் போது நான் போய் யாருப்பா முதல்ல போய் சொல்றது அப்படின்னு சொல்லும் போது இதுல வந்து ரெண்டு பேர் போட்டி போடுவாங்க இல்லையா? நான் போயிட்டு முதல்ல ராஜாவுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அதுல 2 பேர் ஓடுவாங்க. ஓடி சொல்லும் போது 23 வாசிங்க. 18 23 2 சாமுவேல் 18 வாசித்து முடிக்கலாம். அதற்கு அவன் எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப் ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாய் ஓடி கூஷிக்கு முந்தி கொண்ட 2 பேர் சாட்சி சொல்றதுக்கு ஓடி வராங்க. நல்லா யோவாப் அனுப்புன்னு வந்து கூஷியை அனுப்புறார். யோவாபு கூஷியை நோக்கி நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். அந்த 21 வசனத்தை வாசிப்பாங்களா? 21 யோவாப் கூஷியை நோக்கி நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூஷி யோவாபை வணங்கி ஆனா இந்த அகிமாஸ் இருக்கிறானே இவன் ஆசாரியனுடைய குமாரன். இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. அவன் போயிட்டு ஐயோ நம்ம ஜெயம் கொண்டுட்டோமே அதை போயிட்டு ராஜாவுக்கு நான் தான் முதல்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாவு செய்தி ஏதோ ஒரு செய்தி திடுக்கிடும் செய்தி இதெல்லாம் போய் முன்னாடி நான் தான் சொல்ல தலை வெடிஞ்சிடும் அவங்களுக்கு. அன்பாய் சொல்றேன், துர்ச்செய்தியை பரப்புறதுக்கு ஓரமா ஒரு மூலையில் இருந்து எப்படினாலும் பரவிடும். உன் வாயால அவங்க செத்துட்டாங்களாம் திடீர்னு எழுந்து உக்காந்தாங்கன்னா உன் வாயில நெருப்பள்ளி கொட்டுவாங்க. அவங்க செத்துட்டாங்களாம், அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சான், இப்படி ஆயிப்போச்சா. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, டாக்டர் 2 தட்டி நல்லா பம்ப் பண்ணி எதனால பண்ணிட்டானா உயிரை தான் இருக்கிறாருன்னு வந்தா நீ என்ன பண்ணுவ? நீ தான் சாவணும். அதை என்னமோ தெரியல ஒருத்தருக்கு அவங்க தூக்கு போட்டுக்கினாங்களாம். அப்புறம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மூளெல்லாம் செதறிச்சான், கண்ணெல்லாம் பிதிங்கன்னு வெளியே. ஐயோ அவங்க சொல்லும் போதே பார்த்தா சில பேருக்கு ஒரு பயங்கரமா இருக்கும். ஆனா ஜாமக்காரன் எழுப்புதலை உண்டாக்குகிறவன். எழுப்புதலை உண்டாக்கி வாருங்கள் என்னோடு கூட வாருங்கள் என்று சொல்லி தங்களை கூட சேர்த்து கொண்டு அந்த எல்லாவற்றையும் புரட்டி போடுகிற அனுபவம் உடையவன். புரட்டி போடுகிற அசைவை உண்டு பண்ணுகிற. இப்போ ராஜாவுக்கு நற்செய்தி சொல்றதுக்கு இந்த அகிமா சொல்ற வேணாடா. யோவாபு கெஞ்சி கேட்கிற வேணாடா நீ சின்ன பையன் இதெல்லாம் இல்லை நான் வெற்றி ராஜாவுக்கு போயிட்டு நாங்கள் வெற்றி பெற்றோன்னு சொல்லுவேன். அப்சலோமுக்கு என்னாச்சுன்னு சொன்ன ராஜாவுக்கு இதயம் உடையண்டான்னு யோவாபுக்கு நல்லா தெரியும். ஆனா இவன் கேட்கல, சரி ஓடுறான்னு விட்டாரு. ஆனால் கூஷியை கூப்பிட்டு அனுப்புகிறார் இந்த யோவாபு. உடனே வந்ததை வாசிக்க பார்க்கலாம். 24 வாசிக்க பார்க்கலாம். தாவீது 2 ஒளிமுக கெவுனி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான். ஜாமங்காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கெவுனியின் அலங்கம் மதில் மேல் இருக்கிற இந்த ஜாமக்காரன் மதில் என்பது ரட்சிப்பு. அங்கே வாசலுக்கு துதி இருக்கிறது. இந்த ஜாமக்காரன் துதிக்கிறவன் ராஜாவுக்கு பக்கத்திலேயே இருக்கிறவன். அவன் தேசத்துக்குடைய ஜீவன், அவன் தான் தேசத்துடைய ஜீவனை போன்றவன். இந்த ஜாமங்காக்கிறவன் அலங்கத்திருக்கிற கெவுனியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து ஆமென் சொல்லுங்க. இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதை கண்டு, அந்த மைக்கை கிட்டதான் வச்சு வாசி கத்திங்கெடுக்குது. கவனி கண்டு நல்லா கவனிக்க. எத்தனை கேரக்டர் இந்த ஜாமக்காரனுக்கு? 5 கேரக்டர். நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த 5 கேரக்டர், இந்த 5 குணாதிசயங்கள் ஜாமக்காரனுக்கு இருப்பதை நாம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான். அப்போது ராஜா அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நற்செய்தி இருக்கும் என்றான். அவன் ஓடி கிட்ட வரும்போது
ஜாமம் காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு அதோ பின்னொருவன் தனியே ஓடுகிறவன் என்று வாசல் காக்கிறவனுடைய கூப்பிட்டு சொன்னான். அப்போது ராஜா அவனும் நல்ல செய்தியை கொண்டு வருகிறவன் என்றான். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக இந்த ஜாமம் காக்கிறவர்கள் எப்படிப்பட்ட நற்செய்தி அறிவித்து எழுப்புதலை கொண்டு வந்து அப்படியே ஒரு மகிமையான காரியத்தை செய்கிறவர்கள் தான் இந்த ஜாமம் காக்கிறவர்கள். அதனால தேவன் நமக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கிறார். நமக்குள்ள நற்செய்தி அறிவிக்கிறது எழுப்புதலை தேவன் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஆக இந்த ஜாமம் காக்கிறவர்களாக என்றென்றைக்கும் இந்த மகிமையிலே, இந்த சியோன் எருசலேம் என்ற மகிமைக்குள்ளாக என்றென்றைக்கும் நம் அவரோடு கூட இருப்போம். அதுதான் இந்த மகிமை. இந்த ஜாமம் காக்கிறவர்கள் தான் இந்த சியோன் எருசலேம் என்ற மகிமைக்குள்ள என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள். அந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ஏனென்றால் இவர்கள் மதில் மேலே எப்போதும் இருக்கிறவர்கள். நல்லா கவனிங்க, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அதனுடைய மதில்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துல அதுல 24வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 24வது வசனம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் ஏனென்றால் இந்த ஜாமக்காரர்கள் பகல் பொழுதையும் ராப்பொழுதையும் ஜெயம் கொண்டவர்கள். ஆமெனா. அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதில்லை. துதியின் வாசல் என்றென்றைக்கும் துதி ஓயாமல் என் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எருசலேம் என்கின்ற இந்த மதில் மேல் நிற்கிற இந்த ஜாமங்காக்கிறவர்கள், இந்த ஜாமக்காரர்கள், அவர்கள் தீட்டுள்ளவர்கள் அல்ல, அவர்கள் அருவருப்பானவர்கள் அல்ல, அவர்கள் பொய்யை நடப்பித்தவர்கள் அல்ல, அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் நீதிமான்கள், அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டியா இருந்தவர்கள். அவர்கள் என்றென்றைக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட அவருடைய பெயர் எழுதப்பட்டவர்களாய் அவர்கள் என்றென்றைக்கும் அந்த மகிமையின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் என்றென்றைக்கும் தேவனுடைய மகிமையை சுதந்திரிக்கிறவர்கள். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அன்புள்ள ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற மகிமையின் கர்த்தாவே, உங்க பேரன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜாமங்காக்கிறவர்கள், இந்த ஜாமக்காரர்கள் அவர்கள் தீட்டு உள்ளவர்கள் அல்ல, அவர்கள் அருவருப்பானவர்கள் அல்ல, அவர்கள்